பொங்கல் விழாவை கொண்டாட இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பொங்கல் விழா காலை 9 மணிக்கு மாநகர சபையில் நடைபெறும். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதால் அனைத்து உறுப்பினர்களையும் தவறாது கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சி நிலையின்படி கூட்ட அறிக்கைகளை பரிசீலித்து அங்கீகரித்தால் அதுக்கு முன்னதாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். தயவு செய்து கௌரவ உறுப்பினர்களே, ஒருவருக்கு மாநகர சபையினுடைய துணை விதிகளின் பிரகாரம் 5 நிமிடங்கள் மாத்திரமே உரையாற்றுவதற்கு முடியும். அந்த விடயங்களையும் தயவு செய்து கருத்தில் கொண்டு மற்றவரோடு சண்டை பிடித்தல் என்பதற்கு அப்பால் விடயப்பரப்பிலை மட்டும் கவனம் செலுத்தி எங்களுடைய நிகழ்வுகளை கொண்டு செல்வது ஆக்கபூர்வமானதாக அமையும் என்ற கருத்தை நான் தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக 2020 11/11 தேதிய 12வது மராமத்து குழு கூட்ட அறிக்கையை பரிசீலித்து அங்கீகரித்தார். அந்த கூட்ட அறிக்கையிலே ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும், ஏதாவது விடயங்களை அங்கீகரிக்கலாம் அல்லது அங்கீகரிக்க முடியாது என்று இருப்பின் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒருவர் பின் ஒருவராக தெரிவித்துக் கொள்ளலாம். இல்லாவிடில் ஒருவர் முன்மொழிய ஒருவர் வழிமொழிந்து தயவு செய்து இந்த கூட்ட அறிக்கையை அங்கீகரிக்கலாம். இந்த விடயத்திலே மின்னிணைப்பு வீரர்களின் பதவிக்கு ஆட்களை இணைத்துக் கொள்வது தொடர்பாக பக்கம் 3 ஆரணி அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பாக தற்போதைய நடைமுறை செயற்பாடு என்ன நிலைமையில் இருக்கின்றது என்பதை முதல்வரோட ஆணையாளர்களிடம் வினாவிக்கும். மின்னிணைப்பு வீரர்களை 3 வீரர்களிடம் பதவி பெயரில் ஆரம்ப கட்டமாக 3 பேருக்கான ஆளணி அங்கீகாரத்தை ஆளணி முகாமைத்துவ திணைக்களத்திடம் கோரி பொருட்களாக உங்களுடைய கருத்தை மேலே ஆளணி அங்கீகாரம் என்பது ஆளணி என்னுடைய உயர் அதிகாரிகளால் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் அதைக்குரிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அது அங்கிருந்து அங்கே கிடைத்து தான் நியமனத்தை செய்ய முடியும். ஆனால் இப்போது இந்த மின் இணைப்பில் ஏற்படுகின்ற தடங்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் அண்மையிலே மின்சாரத்துறையோடு கலந்துரையாடி ஒரு சிஇபின்ற ஒரு உத்தியோகத்தரை விடிய 8 to 6 மணி வரை அவர் தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு. அதாவது ஒரு கடந்த 2 வாரமாக. எனவே நாங்கள் இயன்றளவு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முந்தைய அவர்கள் 12 மணியோடு போயிடுகிறார்கள். 2 ஷிஃப்டாக அவர்களுக்கு ஒரு மேலதிக கொடுப்பனவையும் சிஇபி தான் வழங்கி அவரை இணைத்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக நாங்கள் இது பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் கட்டாயம் ஒரு சிஇபியினுடைய ஒரு உத்தியோகத்தினுடைய மேற்பார்வையால் இந்த வேலை திட்டங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் உடக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். காலப்போக்கில் 2 உத்தியோகத்தை தருவதை பற்றியும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது விடிய 8:30 to 6 மணி வரை அந்த உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிப்பதால் 2 ஷிஃப்டாக போட்டு நாங்கள் வேலை செய்யறதுக்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஆள நியமனங்கள் என்பது உடனடியாக சாத்தியமில்லை. அதை நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதுக்குரிய நியமனம் பண்ணால் அதை செய்யும். இந்த வகையில் நாங்கள் இனிவரும் காலங்களில் இருவரை பணிக்கு அமர்த்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் புது பல்ப்ஸுகள் கூட்ட வேண்டிய தேவைப்படுது. ஆக ஒரு ஆளை வச்சு கொண்டு எல்லாத்தையும் செய்ய இயலாது. இடையில ரிப்பேர்ஸும் பார்க்கணும். ஆகவே எங்களோட வேலையை தாமதிக்காமல் பொதுமக்களோட தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி எங்களோட வேலையை அபிவிருத்தியை முன்னெடுக்கணும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. கௌரவ முதல்வர்களை இதையொட்டி நான் சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு விரும்புகிறேன். கௌரவ உறுப்பினர் பத்மமொழி அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்குரிய எங்களுடைய அந்த வட்டார அபிவிருத்தி பணத்திலே பிச்சை காசுகளுக்கு லைட் வாங்க சொல்லியிருக்கிறோம். வந்துவிட்டதாக நான் நினைக்கிறேன். தங்களோடாக அதை இன்ஜினியர் அவர்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்னொரு துணை கேள்வியாக 2019ஆம் ஆண்டுக்கு வட்டார காசிலே வாங்கப்பட்ட
பல்புகள் என்ன பூட்டி முடியவில்லை. அதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டுக்குரிய பணத்திலே வாங்கப்பட்ட பல்புகள் வந்துவிட்டன. ஆக இதை எப்பொழுது பூட்டி முடிப்பது என்பது தங்களூடாக நான் இன்ஜினியரிடம் கேட்க விரும்புகிறேன். கடந்த ஒரு 15 நாளாக ரிப்பேர் மட்டும் செய்தாங்க. 2 ஷிஃப்ட் காலம் எல்லாம் முடிச்சிருக்கிறோம். நேற்று 27வது வட்டாரத்தோட முடிச்சிட்டோம். நாளையில இருந்து நாங்கள் புது லைட் போட்டுறதுக்கு புதுசாக இருக்கோம். அதாவது 2019 வால்படை இன்னும் போட்டி முடியாம புது லைட்டுகளுக்குரிய இது வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் எவார்டிங் கடிதம் கொடுக்குற நிலையில இருக்கிறோம். இன்னும் கொடுக்குற எவார்டிங் கடிதம் கொடுக்குற நிலையில இருக்கிறோம். வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சு டிசி பிசி எல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டோம். அப்படியான புது பல்புகளை மட்டும் பூட்டிக் கொண்டு இருப்பதானால் சமாந்தரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, கடும் மழை பெய்கிறது. பழைய மின்னதாக்கங்களாக மின் வலுக்கூடிய, அதாவது வோல்டேஜ் கூடினதால் பல பிரச்சனைகள் பல இடங்களில் ஏற்படுகின்றன. இன்னொரு வட்டாரத்திலே கூட நேற்று ஒரு தெருவுக்கான மின் இணைப்பே போய்விட்டதாக தெருவிளக்கள் எரியாமல் இருக்கின்றது. ஆக சமாந்தரமாக புது பல்புகளை பூட்டிக் கொண்டு அதே நேரத்திலே ரிப்பேரும் பார்ப்பதற்கான கௌரவ உறுப்பினர் பத்மமுரளி அவர்கள் குறிப்பிட்டது போல இதுவரை கோரிப்படும் மின்சார சபையில் கோரிப்பட்டு சமாந்தரமாக அன்றைக்கு அவருக்கு தான் ரிப்பேர், அவருக்கு தான் அவற்றை வட்டாரத்துக்கு தான் புதுவல் பூட்டுறது என்ற நிலைமையை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு அதுக்குரிய ஏதுக்கள் நடைபெறுமாக தங்களுடைய கேட்க விரும்புகிறேன். நன்றி நன்றி. அதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். என்னென்னால் 10ஆம் மாதம் 23ஆம் தேதி பிறகு இந்த வட்டாரத்தில் திருத்தத்துக்கு விரையில் இல்லை. எவ்வளவு நேரம் கேட்டும் பிறகு போன கிழமை தான் திருத்தத்துக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 35-40 லைட்டுகள் பழுதில் இருக்கிற நிலையில நினைக்கிறேன் ஒரு 20 லைட்டு கிட்ட பார்த்துட்டு போனது. மிச்சம் இன்னும் பழுது பார்க்கணும். அது தயவுசெய்து அதாவது ஒரு வட்டார ஒழுங்குல ஒரு தேதியை இட்டு தயவுசெய்து ஒழுங்கமைச்சு தருமாறு கேட்டுக்கிறோம். அதே நேரம் என்னுடைய அந்தந்த திருத்தத்துக்கு நான் என்னுடைய ஒரு ஒழுங்கைக்கு வந்து திருத்த வேலைக்கு போகின்ற போது அந்த லைட் திருத்தப்படுது. யார் திருத்தினு நாங்கள் விசாரிக்கின்ற போது இன்னொரு வட்டார உறுப்பினர் வந்து அதுக்கு திருத்திட்டு நாங்கள் செய்தோம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அவ்வாறு செய்யலாமா இல்லையான்றதை நாங்கள் தயவுசெய்து தெரியப்படுத்தணும். ஏன்னா வட்டார புதிய உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, அந்த வட்டார உறுப்பினர் செய்யலாம். இதே மாதிரி செய்யணும்னா ஏதோ அரசியல் என்னன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து அதனை தாங்கள் மேற்பார்வை செய்து அந்தந்த வட்டாரத்தை உறுதிப்படுத்தினாலும் கட்டுக்கணும். இல்ல இந்த விடயத்திலே புதிய முதல்வர் கட்டாயம் சேர்ந்தவுடன் என்னன்னு சொன்னா இவ்வளவு நாளும் இப்படி ஒரு விடயம் நடைபெற்றிருக்கவில்லை. இவருக்கு நான் வேறு வட்டாரமாக இருந்தாலும் நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம், மற்ற உறுப்பினர்களுக்கு நடக்கலாம். ஆகவே இந்த வட்டார அத்துமுறைகளை தடுப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதையே தொடர்ந்து கடைபிடிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளும். நன்றி. முடிந்தால் நான் ஒவ்வொரு வட்டாரத்தை சுற்றி வேலி அமைப்பதற்கு இந்த திருத்த விரைகள் முடிந்ததுன்னு சொல்லி பொறியியலாளருக்கு அறிவித்திருக்கிறார். எனக்கு ரெண்டு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சிகளையும் ஒரு 2 நாளும் மழை வந்ததால எனக்கு 24ஆம் வட்டாரத்துக்கு திருத்த விரைக்கே வேற இல்லை. திருத்த விரை முடிஞ்சதுன்னு சொல்லி பொறியியலாளர் இப்ப அறிவிக்கிறார். திங்கட்கிழமை டேட் போட்டோம். திங்கட்கிழமை அந்த நேரத்துல லைட் பூட்டையில அது பூட்டையில இது பூட்டையில போய் பூட்டி போட்டு கரங்கத்துல தொங்குறாரு. இல்ல நன்றி. கௌரவ முதல்வர்களே, என்னுடைய கருத்து, தாங்கள் பதவி ஏற்று இன்றைக்கு தான் சரியா 2 கிழமை. அவை இதுல அது செய்யல இது செய்யல என்று கதைக்கிறதை விடுத்து உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக எவ்வாறு செயற்படுவோம் என்ற கருத்து புதுசா வந்து 14 நாள் நாங்களே ஆட்சியிலிருந்து எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கூறுவது பொருத்தமற்றது. இன்றையில இருந்து கௌரவ முதல்வர்கள் எதிர்காலத்துல இந்தந்த விடயங்களை கருத்தில் எடுக்கணும்னு கூறுவது பொருத்தம். எனக்கு 1 மாதம் வரையில 5 மாதம் வரையில 1 வருஷம் வரையிலன்றது அது பழைய கருத்து. தாங்கள் பொது பேசி இன்றைய தான் வித்தியாசம் கருத்தை பதிவு செய்வதுன்னு சொன்னால் தாங்கள் பொறுப்படுத்த பிறகுதான் அந்த திருத்தத்துக்கு வந்து அவ்வாறு நடவடிக்கை நடைபெற்றது. தயவுசெய்து நீங்கள் அந்த கருத்தை தயவுசெய்து வாபஸ் என்னால் வட்டாரத்துக்கு வேலையை போடுறோம். அதெல்லாம் முதல்ல நீங்களாம் ஒழுங்கமைக்கணும். என்ன நீங்களாம் தலைமை ஒழுங்கமைச்சு இந்த வட்டாரத்துக்கு இந்த டேட் அவரை சொன்னா அடுத்த வட்டாரத்துக்கு அப்படி ஒரு ஒழுங்கு முன்னர் இருந்தது இல்ல. ஏன் மராமத்து குழு உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த பொறுப்பு குறிப்பிட்டது போல இந்த மின்சார விளக்குகள் பொறுத்தவரை மற்றும் ரிப்பேர் போன்றதுக்கு நான் உறுப்பினர் என்ற ரீதியில் நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற நான் தயாராக உள்ளேன். அதுக்கான சிஸ்டம்ஸ் மற்றும் உங்களுக்கான ரூட் ஐடினரிஸை நான் போட்டு தரதுக்கு தயாராக உள்ளேன். விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. இந்த கூட்ட அறிக்கையை அங்கீகரிப்பது தொடர்பிலே யாராவது முன்மொழிந்து இல்ல, இந்த அறிக்கையில 2 விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இந்த தீயணைப்பு வாகனம் பற்றிய விடயங்கள். இந்த தீயணைப்பு வாகனம் நடந்த அந்த விபத்து தொடர்பாக இங்கே சபைக்கு ஒரு அறிக்கை கொடுப்பதாக முன்னர் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை அது தொடர்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. அதை உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வருகின்றேன்.
அடுத்ததாக 5ஆம் பக்கம் விக்டோரியா வீதியை ஒரு வழிப்பாதையாக மாற்றுதல். இந்த ஒரு வழிப்பாதையாக மாற்றி போக்குவரத்து ஒழுங்கு செய்தல் என்பதற்கும் நிறைய தீர்மானங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதே புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் இந்த வீதி ஒழுங்கு முறைக்கான செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக யாழ் நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரதான பிரச்சனைகளில் ஒன்றாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அந்த விடயம் உரிய தரப்புகளோடு கலந்துரையாடி நாங்கள் நிச்சயமாக அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான முழுமையான நடவடிக்கையை விரைந்து எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக அது தொடர்பில் நாங்கள் உரிய கவனம் எடுக்கிறோம். தீயணைப்பு இயந்திரம் சம்பந்தமான கருத்தை கௌரவ உறுப்பினர்கள் கூறினார்கள். நான் நினைக்கின்றேன் இது சம்பந்தமாக செயலாளர் தான் இந்த கடந்த கூட்டத்திலே இதை பற்றி கதைத்திருந்தேன். நாங்கள் அந்த அது சம்பந்தமான ஆவணங்களை பரிசீலிக்கலாம், யாரும் வந்து இந்த என்ற கருத்தை சொன்னதாக தான் நான் நினைக்கின்றேன். அறிக்கையை வேணுமென்று தருவதுன்னு சொன்னால் செயலாளர் நீங்கள் கதியில் அந்த அறிக்கையோட எடுத்து கொடுத்தோம். அதில் நான் இதை நீட்ட விரும்ப இல்லை. தீயணைப்பு படப்பிரிவை பொறுத்த மட்டிலே பல குறைபாடுகள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அந்த சம்பந்தப்பட்ட வாகனத்தை ஓட்டி சென்றவர்களுக்கு அதை ஓடுவதற்குரிய அனுமதி இருந்ததா என்பதை ஒரு கேள்விக்குறியாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இது தொடர்பாகத்தான் ஆராய்ந்து இந்த சபைக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதைத்தான் உங்களுடைய வேண்டுகோள் உரிய விதத்தில் கருத்தில் எடுக்கப்பட்டு நடவடிக்கை. ஆகவே இதை ஒருவர் அங்கீகரித்து முன்மொழிந்து அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது 2020 11-25ஆம் தேதி நடைபெற்ற 13வது மராமத்து குழு கூட்ட அறிக்கை ஆராய்ந்து பரிசீலனை செய்யும். இதில் இந்த அறிக்கை விடயமெல்லாம் இதோட தொடர்பட்ட ஒரு விடயத்தை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இதற்கு பின்னர் 14வது மராமத்து குழு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தின் பிரகாரம் தீர்மானங்கள் சில மேற்கொள்ளப்பட்டன. அந்த தீர்மானங்களை மேற்பார்வை செய்வது தொடர்பாக இந்த சபை வரவு செலவு திட்டத்தினூடாக கலந்த பின்னர் முதல்வர் பதவி இல்லாமல் போன அந்த வெற்றிடமான காலத்துக்குள் மேற்பார்வை செய்வதென தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட முதல். ஆனால் நிர்வாகத்தினரால் பிழையான முறையில் நிலையியல் குழுக்கள் செயல்பட மாட்டாது, நிலையியல் குழுக்கள் இல்லை, நீங்கள் அதனை மேற்பார்வை செய்ய முடியாதென நம்மை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தயவுசெய்து 14வது மராமத்து குழு அறிக்கையை தயவுசெய்து தலைவர் அந்த இதுக்கு தலைமை தாங்கினபடியால் அதை எடுத்துக்கொள்ளலாம். புதுசாக வருகின்ற மராமத்து குழுவை அதை கையாளுமாறும் அதன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அதுபடியே மீண்டும் ஆராயப்பட்டு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதில் இந்த கண்டனத்தையும் தெரிவிக்கிறேன். பிழையாக நிர்வாகம் வழிநடத்தின நிலையியல் குழுக்கள் எந்த ஒரு காரணத்தும் முதல்வர் பதவி விலகுகின்ற போது இந்த நிலைய குழு முதல்வர் தெரிவு செய்வதில்லை, இந்த சபை தெரிவு செய்யப்படுவது. சபை கலந்தால் ஒழிய நிலைய குழுக்கள் செயல்படாமல் இருக்காது என்பதை நான் அறிகிறேன். இந்த அறிக்கையிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் இருந்தால் இல்லை என்றால் ஒருவர் அங்கீகரித்து கௌரவ முதல்வர்கள் 3ஆம் பக்கத்தில் மாநகர சபைக்கு சொந்தமான ஆதனங்கள் என்றதில் அதில் நான் ஒரு புதிய விடயத்தை கேட்க விரும்புகிறேன். எமது 2ஆம் வட்டத்திலே கேகேஎஸ் வீதியிலே இருந்த அந்த ஐயர் பிரசவ விடுதி சம்பந்தமாக எமது மாநகர சபைக்கு சொந்தமான கட்டடம் என்று கூறப்படுகின்ற பொழுதும் அது வேறொரு பேரில் இருக்கிறதாகவும் அது தனியொருவர் உரிமை கொண்டாடி அடைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அது சம்பந்தமான மேலதிக ஏற்கனவே நாங்கள் பல தடவை நானும் கௌரவ உறுப்பினர் கணேசதாஸ் அவர்களும் பேசிக்கிறோம். எனது 2ஆம் வட்டத்தில் அமையப்பெற்றுள்ளதால் அதையும் இந்த விடயத்திலே சேர்த்து கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு மாநகர சபைக்கு சொந்தமான ஆதனம் என்ற பொழுது தனியார் ஒருவர் ஒரு வேலை போட்டு அடைத்து வைத்திருக்கின்றார். அது ஒரு பழைய பிரசவ விடுதியாக இருந்த பொழுது இது சம்பந்தமான மேலதிக விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆகவே அதையும் எங்களுடைய மாநகர சபை ஆதனமாக பெற்று
அதை மாநகரசபைக்கு ஆதரமாக மாற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர்களே, கௌரவ உறுப்பினர் தர்ஷானந்த் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயம், நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம். ஆனால் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது அறிக்கை. கூட்டத்தில் நடந்த விடயத்தில் சரியா இதே ஒரு தனி பிரேரணையாக முன்வைக்கலாம். அறிக்கையில் அதை சேர்க்க முடியாது என்ற அறிக்கை கடந்த கூட்டத்தில் நடந்த ஒரு விடயம் என்பது இது அறிக்கையாக சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது. ஆனால் திரு தர்ஷானந்த் சொன்ன விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த விடயம் ஏற்கனவே எங்களால் பிரேரணிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனக்கு நான் இருக்கின்ற பொழுதும் நான் அதை கொண்டு வந்திருந்தேன். அந்த விடயம் உரிய கவனம் எடுக்கப்பட்டு அது தொடர்பாக ஆராயப்படும். ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த நேரம் நான் அதை ஆராய்ந்த பொழுது போதுமான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கவில்லை. சோழவரியில தியாகராய ஐயர் என்ற பெயரிலே இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தியாகராய ஐயர் என்றவர் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலாக இந்தியாவுக்கு போய் அங்கே எந்த விதமான ஒரு தொடர்போடும் இங்கே இல்லை. அந்த பிரசாவடியில நானும் பிறந்தேன். தியாகராய ஐயர் என்ற பெயரிலே இருக்குமானால் மாநகர சபை சொந்தம் கொண்டாடுவது கடினமாக. நீண்ட காலமாக அதிலே மாநகர சபைக்கு சொந்தமான பிரசவ நிலையம் நடந்தது. அது 67 வயதாகுது. ஆனால் அந்த இடம் மாநகர சபைக்கு சொந்தமானது என்றதுக்கான ஆவணங்கள் மாநகர சபையிடம் இல்லை என்பது முதலும் நாங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது தியாகராய என்ற பெயர்ல சோழவரி. அதற்கு பக்கத்து வீட்டாக்கள் ஒரு சில பேர் என்னென்னா பராமரிப்பு உரிமையை தான் பார்க்குற மாதிரியான இதில் யோகராஜா என்றவர் அதில் அந்த சோழவரி விஷயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த காணியை பராமரிக்கிறார். அவருக்கு அந்த பராமரிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. ஆனால் இல்ல இது தனியாற்ற ஆதனம். யாரும் பராமரிக்கலாம், யாரும் வாழலாம். நாங்கள் அதை பற்றி தலைவர் தனியாருடைய ஆதனம் என்றால் நாங்கள் தலையிட முடியாது. ஆராய்ந்து அது இல்லாட்டா அரசாங்கம் பார்க்கணும். ஆளுநருடைய இதுக்கு இதை கொண்டு போய் நாங்கள் அதை முழுமையாக சுவியாக்கக்கூடிய ஒழுங்கை பார்க்கணும். நிச்சயமா நன்றி. முதல்வர்களே, ஏற்கனவே குறிப்பிட்டது கௌரவ உறுப்பினர் அந்த அறிக்கையோடு உட்பட்டாண்டு. ஆனால் அதோட தொடர்பட்ட விஷயங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கணும். இதுல இன்னொரு விடயம், இந்த மாநகர சபை இந்த சொந்தம் என்ற விடயத்துல எங்களுடைய வாய்க்காலின் ரிசர்வேஷன்களை கன்னடத்துல ஆக்கள் பிடிச்சு வச்சிருக்கிறார். கட்டணம் முதல்ல அடைச்சிருக்கிறார். அது தொடர்பாக பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்குமா இருந்தால் அவர்களுக்கு அந்த மதிலை அகற்றி சரியாக கட்டுமாறு மாநகர சபை அறிவுறுத்தல் வழங்குவோம். இந்த கூட்ட அறிக்கையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா அல்லது இல்லையெனில் அதை முன்மொழிந்து வழிமொழியுமாறு தாழ்மையாக வேண்டும். நன்றி. அடுத்து 2020 11/18 14வது நிதிக்குழு கூட்ட அறிக்கையை பரிசீலித்து அங்கு இதுல ரெண்டாவது விடயம் இந்த ஆராயலாம் என்ன அக்கசி மாத கணக்கறிக்க விடாதபடியா அதான் ஆராயலான பலவற்று மிச்சத்தை ஆராயலான முதலாவது ரெண்டாவது விடயம் என்ன பண்ண அறிக்கையை ஏற்றுக்கொண்டா அந்த விடயம் ஏற்றுக்கொண்ட மாதிரி போயிடும்.
ஆகவே அந்த கௌரவ உறுப்பினர் கிருபாகரன் சுட்டிக்காட்டியது போன்று இரண்டாவது விடயப்பரப்பை நீக்கி இந்த கூட்ட அறிக்கையை நாங்கள் பரிசீலிக்கலாமா அங்கீகரிக்கலாமா என்ற தொடர்பில் சபை கவனித்தது. நாலாவது பக்கம் இரண்டாவது விடயம் ரோம இலக்கம் 4 ரோமன் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாவது விடயம் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை 2019-2020 ஆண்டுக்காக சபைக்கு செலுத்த வேண்டிய நிலுவை தொடர்பாக ஆராய்ச்சி. இதனை பரிசீலனை செய்தபோது யாழ்ப்பாணம் வர்த்தக சந்தை நிலுவை அளவிடுவதற்கு கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதென சிபாரிசு செய்தது. இது ஏற்கனவே பொதுக்குழுவிலேயே செய்வோம் வந்து பின்னர் நிதிக்குழுவிடம் வந்திருக்கு. ஆனால் இதற்கு மேற்கொண்ட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இது உபெண்கள் மேலே நிற்கின்றது அறியா சொல்லுங்கள். இந்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைக்கு லோயர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அந்த நோட்டீஸுக்கு பிறகு கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு ஒரு முறைப்பாட்டை சமர்ப்பிச்சிருந்து அவர்களும் அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். அவர் லோயர் நோட்டீஸ் போயிட்டு ஆகவே சட்ட நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். அது தொடர்பாக சட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒரு அறிவித்தல் ஒன்றை என்னுடைய அறிவித்தலை பதிப்பித்திருக்கிறேன். அந்த விடயத்தையும் சேர்த்தால் 11வது விடயம் கோமனெழுத்து சிவலிங்கப்பிரியடி வீதியில் வாய்க்கால் வேலை தொடர்பாக ஆராயப்பட்டது. இதனை பரிசீலனை செய்த குழு மேற்படி வாய்க்கால் திருத்த வேலையை மேற்கொள்வதென சிபாரிசு செய்தது. அந்த வாய்க்கால் ஏறத்தாழ யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் இருந்து தொடக்கப்படுகிற வாய்க்கால். அது பின்னர் கஸ்தூரியார் வீதி தண்ணி அதையும் கொண்டு வந்து இந்த வாய்க்காலோடு சேர்த்து அந்த வாய்க்கால் வருகிறது. அந்த வாய்க்காலுக்குள்ளாக தண்ணி சிவலிங்கப்பிரியடி மரபுக்குள்ள வந்து போகும். ஆனால் ஏகேஎஸ் வீதியின் உயர்வு காரணமாக அந்த வாய்க்காலுக்குள்ளால தண்ணி போறதுல பிரச்சனை. இதான் பிரச்சனை. இது பல தடவை இதே போல இன்னொன்றே நான் சொல்லிய என்னுடைய வட்டாரத்தோட தொடர்பான பிரச்சனைகள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வீதியில் இருந்த தண்ணியை அகற்றுவதற்காக ஒரு வாய்க்கால் கட்டணும். அந்த வாய்க்காலை கொண்டு வந்து பிறப்பங்குளம் பண்டிகுட்டு பிள்ளையாக கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள மலவுக்குள்ள கொண்டு வந்து அது வெள்ள வாய்க்காலுக்குள்ள போகணும். அதுக்குள்ளேயும் தண்ணி ஓடுறது கிடையாது. இந்த வாய்க்கால் பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது பல இடங்களில் இந்த அடைப்பு இருக்கிறது. என்னுடைய வட்டாரத்தில் உள்ள இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய வின்சென்ட் தியேட்டர் நதியா நகை மாட கட்டடத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற மெஸ்கன் நிறுவனத்துக்கும் இடையில உள்ள வாய்க்கால். அது வாய்க்கால் கண்ணாகட்டி குளத்துக்கு வருகிற தண்ணி அந்த வாய்க்காலுக்கூடாக வண்ணாங்குளத்துக்கு வந்து அங்கே இருந்தது வெள்ள வாய்க்காலுக்குள்ளாக கடலுக்கு போக வேண்டிய பாதை. இதான் அதனுடைய சரியான ரூட். இப்போ தண்ணி அதுக்குள்ள ஓடி ஏன் ஓடவில்லை என்றால் நான் குறிப்பிட்ட இந்த இடத்திலே இருக்கிற வாய்க்கால் கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. இது இப்போ மூடப்பட்டது அல்ல. இது பழைய வின்சென்ட், இங்கே எவ்வளோ பெரியவர்களுக்கு தெரியும், பழைய வின்சென்ட் தியேட்டருடைய சைக்கிள் பார்க் பின்னால் இருந்தது. அந்த சைக்கிள் பார்க்குக்கு சைக்கிள் கொண்டு போகிறதுக்கு அந்த பாதை பயன்படுத்தப்பட்டது. இது எப்போ நடந்த கதை. அப்போ ஆணையாளராக இருந்த திரு CVK சிவஞானம் அவர்களுக்கு தான் அதை பற்றிய விளக்கம். அதுதான் அதுக்கு விளக்கம். அதனால நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அந்த பாதை இப்ப அந்த பாதை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதல்வர் அவர்களே, அந்த பாதைக்கு முன்னால் ஒரு கேட் போட்டும் போட்டியாச்சு. பட்டாக்குறைக்கு அந்த வாய்க்காலுக்கு மேற்பட்ட பகுதி கூரையால போட்டு ஒரு இடம் மாதிரி மாற்றப்பட்டு அதுக்குள்ள வாகனம் நிறுத்தப்படுது. முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. ஆக வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி ஓட முடியாமல் வண்ணாங்குளத்தினுடைய முன்பகுதி நாட்டம் சேறு சகதி. எங்களுடைய அறிவுபூர்வமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதுக்கு ஒரு தகரத்தாலே ஒரு தடுப்பு போட்டிருக்காங்க. அந்த 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 நாட்டம் தெரியாம சாண்டி வீதிக்குள்ளால போறவர்களுக்கு அந்த கன்றாவி காட்சி தெரியக்கூடாது என்பதற்காக
ஒரு தகர கொட்டையை போட்டா போல தகரம் ஆறு அடைத்தார்கள்னு எனக்கு தெரியும். ஆனா தகரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அடைத்து அதை மூடி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வினோதமான காரியம் யார் செய்தார்களோ எனக்கு தெரியாது. இது பொறியியல் பீடம் அவர்கள்லாம் பதிவு சொல்ல வேண்டும். இந்த வாய்க்கால்கள் பெரும் பிரச்சனை. அண்மையிலே நடந்த ஒன்று, வாய்க்கால் மூடப்பட்டிருக்குது. ஒரு குறித்த ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ படம் போட்டப்பட்டிருக்கிறது, தகரத்தோடு அடைச்சு வந்தது. ஆணையாளர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். ஆணையாளர் உத்தரவு பிறப்பிச்சா சொன்னது, அந்த வாய்க்காலை உடைத்து விடுங்கள். அதை பொறியியலாளர்களோடு நான் பல தடவை போய் பார்க்க வாய்க்கால். முன்னாள் முதலில் இருந்த முதல்வர்களுக்கும் நான் இது பற்றிய குறிப்பு சொல்லியிருக்கின்றேன். அப்போ அவரும் அதை உடைக்க வேணும் என்று எல்லாம் முடிவு செய்திருந்தார். அந்த வாய்க்கால் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி முழுக்க மூடி தகரம் அடைஞ்சாச்சு. அப்போ இங்கே போன எங்களுடைய பொறியியலாளர்களும் சரி, அல்லது இங்கே போன வேலைக்கு போனவர்களும் சரி, அந்த இடத்துல நிறைய பிரச்சனைப்பட்டு கொண்டு திரும்பி வந்திருக்கிறார். இந்த வாய்க்கால்கள் ஒழுங்குபடுத்துதல் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் இப்போ பெய்கிற மழை அல்ல, வானிலை நிலையங்கள் சொல்லுகிற தகவலின்படி இனிமேல் இந்த மாரிகாலம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டது. இப்போ தண்ணி ஓட முடியாமல் இருக்கிற இடமெல்லாம் இந்த வாய்க்கால் பிரச்சனை. அதை தயவு செய்து இந்த சிவலிங்க புலியோடியோடு சேர்த்து இந்த வாய்க்கால்களிலே தண்ணி ஓடுவதற்கான ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல சிவலிங்க புலியாடி அந்த விஷயம் சார் இடிஞ்சு விழுந்த வாய்க்கால கட்டுறதுக்காக மட்டும்தானே, புது வாய்க்கால் அமைப்பு இல்லை. அப்ப அதோட இடிஞ்ச துண்டை காட்டுறதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்லையா? இதே பிரச்சனை 2ஆம் வட்டாரத்தில் அண்மையிலே நானும் அசாந்தரம் சேர்ந்து இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் வெள்ளம் ஓட்டம் இல்லை என்று சொல்லி நாங்கள் வைக்க கொண்டு வந்து கேகேஎஸ் ரோட்டில் ஒரு பாதையை வாய்க்காலை வெட்டி அதனுடைய அந்த மதவை உடைக்கலான்னு சொன்ன இடத்துல நாங்கள் அந்த மதவை உடைச்சி அந்த அவ்வளோ பேருக்கும் அந்த தண்ணியை வெளியேற்றிருந்தாங்க. திருப்பி அந்த வாய்க்கால் மூடப்பட்டு விட்டது. அது சரியான முறையில் அந்த வாய்க்காலை ஒழுங்குபடுத்த வேணுமென்றது இந்த விஷயத்தோட இதையும் சேர்க்க வேணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ முதல்வர் அவர்களே, மாநகர சபையின் 3ஆம் வட்டாரம் அமைந்திருக்கிற பிரதேசத்திலே ஆர்டிஏ வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதான வீதிகளுக்கு வீதி அமைக்கின்ற பொழுது வடிகால்களை அமைத்து கொண்டு வந்து இடைநடுவில் அதனை கொண்டு வந்து சென்று எங்கேயுமே ஒரு பிரதான வாய்க்காலோட தொடர்பு படுத்தாது இடைநடுவில் கிராமத்துக்கு நோக்கி திருப்பி விட்டுட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். பல தடவை சுட்டிக்காட்டியாச்சு, அந்த வாய்க்காலை சீர் செய்து கொண்டு சென்ற பிரதான வாய்க்காலுடன் இணையுங்கள் அல்லது மிச்ச வீதியை போட்டிருக்கிறதே ஆற்றுங்கள், அது உங்கள் பிரச்சனை என்று அவர்கள் அங்கால கொண்டு செல்ல இப்போ முடியவில்லை என்று சொல்லி 2 ஆண்டுகளாக கடத்தி இந்த முறை உச்சகட்ட மழைக்கு அதுக்குள்ளே 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தண்ணீர் மிதந்ததுக்கு இந்த வீதி அபிவிருத்தி அதிகாரத்தில் தான் காரணம். கொண்டு வந்து நடுவில் ஊருக்குள்ள திருப்பி விட்டுட்டு போயிருக்கிறார்கள். எந்த பக்கத்தாலும் அந்த வீதி வாய்க்கால் தொடர்பு இல்லை. இந்த இடத்துல பலாலி வீதியிலே பல்கலைக்கழகத்தில் முன்னால் இருந்து ஆரம்பிக்கின்ற வாய்க்கால் பரமேஸ்வரா சந்தியால் திரும்பி பலாலி வீதியின் பழம் ரோட்டை ஆரம்பிக்கின்ற திசையில் உள்ள எமது 1.5 அடி வாய்க்காலுக்கு அவர்களுடைய 2 அடியில் வருகிற 2 வாய்க்காலை ஒன்றாக விட்டு ஊருக்கு திருப்பி விட்டுட்டு அவர்கள் சென்று விட்டார். அதனால் அம்பலா வீதி வெள்ளமும் மணத்தளர் வீதி ஊடாக சாமியமலை என்கின்ற ஒரு வீதிக்குள் வசிக்கின்ற 40 குடும்பத்திற்குமான பாதிப்புக்கான மூல காரணமாக இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை தான் காணப்படும். இந்த செயல் அமைந்திருக்கு. இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பொறியியலாளருடனும் சுட்டிக்காட்டியது தவறை ஒத்துக்கொள்கிறார். நாங்கள் அதை சீர் செய்வோம் என்று முயற்சித்தோம், முடியவில்லை. ஆனால் இனி இந்த ஆண்டிலாவது முயற்சிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அது எந்த வகையில் முயற்சி என்றால் அதுவரைக்கும் வந்த மக்களுடைய நிலைமையை சட்டம் சிந்திப்பதாக தெரியும். இதே வகையில் குறிப்பிட்ட கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு மேயரூடாக எங்களுடைய உணர்வு மேயரூடாக நான் கேட்கின்றேன். இதே பிரச்சனை தங்களுடைய கம்பரலிய காலத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் சிவன் பண்ண வீதி அந்த கிளிகடைக்குள்ளால கேம்பஸ் ரோட்ல போற பாதை இந்த உப்பம் அடிச்சு கொண்டாந்து இருக்கிற அந்த அம்மா அதுல இடைநடுவில் அப்பவும் நான் இந்த வாய்க்கால் தொடங்கிய கூறினான், இடைநடுவில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக மாத்திரம் கட்டாதேங்கோ. இந்த முறை வெள்ளம் நின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய முதல் கலைத்த உறுப்பினருடைய செயற்பாடு. அது அறகுறையாக இருக்கின்றது. மிகவும் வெள்ள பாதிப்புக்குள்ளான இடம், ஒரு காலத்திலேயும் அது வெள்ள பாதிப்புக்குள்ளான இடமாக மாறுவதில்லை. எனவே இதனையும் இதனுடன் சேர்த்து நீங்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து அதனையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல்வர் அவர்களே, அது நமக்கு எது நடந்தாலும் கம்பரலியா தான் தெரியும். அது நிச்சயமாக கம்பரலியா விதியில் செய்யப்பட்டது அல்ல.
மாநகர சபைக்கு வெளியால் நாம் கஷ்டப்பட்டிருந்து நான் நினைக்கிறேன் இந்த சபை ஆரம்பித்ததற்கு வெளியிலிருந்து நிதி கொண்டு வந்தவங்க நான் அதான் இருக்கலாம். இது தற்போது சில வேலை வரை இருக்கும் தவறுன்னு அதை நினைக்கிறேன். அவ்வாறு கொண்டு வந்த ஒரு நிதியில் 5 லட்சத்தை அந்த பகுதியினுடைய முன் துண்டில், ஏனென்றால் முழு வாய்க்காலும் தண்ணி வர்றது அந்த பிரதேசத்து மக்களுடைய அங்கே 5க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு வைக்காமல் இருந்த குடும்பம் ஒட்டிலுக்கில் இருந்தவர்களுக்கு அதிகமாக பாதிக்குது என்று திட்டமையினால் எனது வட்டாரம் இல்லாமல் இருந்து நான் அதை விடுவித்து கொடுத்தேன் எனக்கு கொண்டு வந்த நிதியில். ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே நீங்க செய்யறதே பேராட்டுறது அது இல்லையாண்டு இல்ல, அது முழுமை பெற இல்ல. அதைத்தான் நான் என்னுடைய கிடைத்த நிதி 5 லட்சம் 5 லட்சத்தை தான் கொடுத்தேன். அந்த 5 லட்சத்துக்கு இவ்வளவுதான் அமைக்க முடியும். நன்றி உறுப்பினர்களே. ஒரு விடயம், ஆர்டிஏக்கு சொந்தமான இடங்களிலே மாநகர சபை எதுவும் செய்ய முடியாது. எனினும் இன்று இந்த இந்த அறிக்கையை பரிசீலித்து எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கணேசராஜா அவர்கள் சொன்ன இடம் நான் நினைக்கிறேன் ஆர்டிஏக்கு சொந்தமான இடம். ஒரு விடயத்தை கௌரவ உறுப்பினர்கள் ஆர்டிஏ வந்தவியல் வந்து அவையெல்லாம் சொல்லி கொண்டு போனவே நீங்கள் வாய்க்கால வெட்டி உபயோகிக்கு தண்ணியை எடுங்க நாங்கள் அந்த கட்டப்பட்ட இடத்துல ஒரு ஆள் தடுத்தது. அந்த விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் ஆர்டிஏயோடு நாங்கள் பரிசீலிக்கின்றோம். அதே போல கௌரவ உறுப்பினர் லோகதயாளன் அவர்கள் சொன்ன விடயம் தொடர்பிலே நாங்கள் எங்களுடைய பொறியியலாளர்களை ஊடாக நாங்கள் அதனை அவதானம் செலுத்த முடியும். நான் என்னுடைய வட்டாரத்தை சுட்டி காட்டினேன். ஆனால் மாநகர சபை எல்லைக்குள்ளே வீதி அபிவிருத்தி அதிகார சபை இவ்வாறு வாய்க்காலை அமைத்து இடைநடுவில் விட்டுட்டு சென்ற சம்பவம் 7 சம்பவங்கள் உண்டு. மற்ற வட்டாரங்கள் உறுப்பினர்கள் பெய்யா இருக்கிறார்கள். ஆனால் ஏனைய வட்டாரங்களுக்கும் இதே போன்று 6 இடத்தில் அந்த சம்பவம் ஒன்று இருக்கு. ஆகவே அந்த 7 விடயங்கள் தொடர்பாகவும் தனியார் கடிதம் அனுப்பி அவர்களோடு தொடர்பு ஒன்று தீர்வு ஏற்றுவது பொருத்தமாக இருக்கும். என்னுடைய வட்டாரத்தை நான் குறிப்பிட்டேன். அதை விட இன்னும் 6 இடத்திலும் உண்டு. நன்றி. இப்ப இன்னும் ஒரு விடயம், அந்த வாய்க்கால் துப்புரவு தொடர்பிலே நாங்கள் இன்னொரு விசேட அறிவிப்பை நான் வெளியிட இருக்கின்றேன். அதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். இந்த அறிக்கை கௌரவ உறுப்பினர் ஜெயந்தி அவர்களே, நான் சென்ற 3 வருடமும் எனது பகுதியில் உள்ள வெள்ள வாய்க்கால் சம்பந்தமாக கருத்து எனக்கு எந்த முடிவும் கிடைக்கவில்லை. தற்போதும் போன அந்த இடம்பெயர்வு மழை வந்து இடம்பெயர்ந்து நாங்கள் பாடசாலையில் ஒரு 16 குடும்பமே இடம்பெயர்ந்து தாங்களும் வந்து பார்த்து தேவையான காரியங்களை செய்து வந்தீர்கள். அதே மாதிரி இப்ப என்னன்னா அந்த வாய்க்கால் இப்ப அதுக்கு என்ன தடை இருக்குன்றதை பார்த்து அந்த வாய்க்காலை திருப்பவும் அதை நீங்க இந்த வருடமாக அதை செய்யலைன்னா நாங்கள் அந்த குடும்பம் மிச்சம் இருக்கிற ஒரு குடும்பம் அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா நேற்றைய மழையில எனக்கு நான் இன்றைய கூட இன்னொரு வீட்டை வந்தாலும் உடுப்பு எடுத்து போட்டுக்கணும்னா ஏன்னா அவ்வளவு தண்ணி. இனி எனக்கு இதை சொல்றதுக்கு இனி ஒன்றுமே இல்லை. தயவு செய்து நீங்கள் கருத்தை எடுத்து செயல்படுத்துமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் செல்லவடியில் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாய்க்கால் 2018ஆம் ஆண்டு இந்த சபையில் பிரேரணையாக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. அது மிகவும் குறிப்பாக அவர் சொன்ன அந்த மஸ்கன் மணிக்கும் நீர்நதியாகும் இடைப்பட்ட வெள்ள வாய்க்கால் பிளட் போட்டு மூடப்பட்டு செய்யப்படுகிறது. அது தயவுசெய்து நம்முடைய முதல் நடவடிக்கையாக அதனை அகற்றி அது வெள்ளம் கூடுதலான ஸ்டாண்டர்டில் நின்றது மிக பிரதான காரணம் அதுவும் உண்டு. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கௌரவ உறுப்பினர் திரு ஜெயசீலன் அவர்களே உங்களுடைய கருத்துக்களை கௌரவர்களே, இது நான் பிரேரணையாக போட்டு கதைக்க வேண்டிய விடயம் நீங்கள் முதலை குறிப்பிட்டிருக்கீர்கள். இருந்த போதிலும் இந்த வாய்க்கால் பிரச்சனை வந்தபடியாக இதை கதைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. சம்பத்ரேசியார் கல்லூரி ரோட்டில் மெயின் ஸ்ட்ரீட் இணைக்கிற இடத்துல இந்த முறை நியாயமான வெள்ளம் இருந்தது. அதை ஆணையாளர், பொறியியலாளர், முன்னாள் முதல்வர் சென்று பார்வையிட்டார்கள். உண்மையில் அந்த தண்ணி பேட்ரிக்ஸ் வீதியை கிராஸ் பண்ணி இந்த பேங்க் சைடுக்கு ஒரு வாய்க்கால் ஒரு கல்வெட் ஒழுங்கு இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு புது பில்டிங் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பில்டிங்குக்குள்ளால இந்த தண்ணி மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுக்கால போய் உண்மையான தண்ணி வந்து நான் நினைக்கிறேன் செமினரிக்குள்ளால போய் தேவர்களுக்கு போயிருக்குது தண்ணி. இந்த வாய்க்கால் இந்த கல்வெட் அடைக்கப்பட்டபடியா அதில் ஞாபகமான தண்ணி நின்று பெரிய பெரிய பிரச்சனை இந்த முறை வழங்கினதுங்களுக்கு எனவே நான் சென்று பார்வையிட்டாங்க. அதுக்குரிய தீர்வையும் இந்த சபை காலத்தில் இந்த வேடத்துக்குள்ள நாங்கள் காண வேண்டும் என்பதை நான் அதில் உறுதிப்படுத்த போட்டுக்கிறேன். கௌரவ முதல்வர்களே, கௌரவ உறுப்பினர் ஜெயசீலன் குறிப்பிட்டது போலத்தான் கச்சேரி நல்லூர் வீதி
அந்த வீதியும் இந்த முறை வெள்ளத்தால் சரியாக பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கேயும் அந்த 2 வாய்க்கால்களும் நயன்மரட்டு குளத்துக்கு வெள்ளம் சேரவில்லை. எனவே வந்து பொறியியலாளர், ஆணையாளர், முன்னாள் முதல்வர் எல்லாருமே பார்வையிட்டிருந்தார்கள். அந்த விடயத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்ட அறிக்கையை பரிசீலித்து அந்த ஒரு திருத்தம் நான் நினைக்கிறேன் கௌரவ உறுப்பினர் திரு கிருபாகரன் அவர்கள் சொன்ன திருத்தத்தோடு இந்த அறிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கலாமா என்பது தொடர்பில் கௌரவ உறுப்பினர்களே திரு ரா செல்வவடிவேல் அவர்கள் முன்மொழிகிறார். திரு அடுத்ததாக 2020 11/12 11வது மாதாந்த பொதுக்கூட்ட அறிக்கை. கௌரவ முதல்வர் அவர்களே, 9ஆம் பக்கத்தில் சென்ற கூட்டத்தில் 11ஆம் மாத கூட்டத்தில் என்னால் ஒரு வரலாற்று பதிவு செய்யப்பட்டது. அது மாநகர சபையுடைய செயற்பாடு எப்படி அமைந்திருந்த அந்த குளம் எப்படி பராமரிக்கப்பட்டது, அந்த கிணறு எப்படி பராமரிக்கப்பட்டது, அதனுடைய சரித்திரத்தை நான் இங்கே சொல்லியிருந்தேன். அது நான் இங்கே கொண்டு வந்ததுக்குரிய உண்மையான காரணம் இது வரலாறாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இது வரலாறாக இங்கே பதியப்பட வேண்டும், எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அறிக்கைகள் சம்பந்தமாக விரிவான விளக்கம் எதுவுமே இல்லை. இதில் நான் ஒன்று குறிப்பிட்டிருந்தேன், அந்த கிணறு வந்து மாநகர சபை ஊழியரால் பராமரிக்கப்பட்டது என்ற விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது எப்படியாக தண்ணி மக்களுக்கு வழங்கப்பட்டது, அதுக்கு பிற்பட்ட காலத்தில் 90ஆம் ஆண்டு கால அந்த அந்த குளத்தை எவ்வளவு மக்கள் தண்ணி பாவித்தவர் என்ற விளக்கம் முழுக்க நான் கொடுத்திருந்தேன். அதனுடைய பிரதி ஒன்றையும் நான் செயலாளர் பதவி கொடுத்திருந்தேன். அவர்கிட்ட வாங்கியிருந்தார்கள், நாங்கள் முழுக்க இன்க்ளூட் பண்றோம்னு சொன்னார்கள். ஆனால் இதில் எதுவுமே வரவில்லை. ஆகவே தயவு செய்து எதிர்கால நல்ல நடவடிக்கைக்காக அந்த குறிப்பில் இருக்கிற முக்கியமான விடயங்களையாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சபையில உங்களோட அரசாட்சியை கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி நான் நிறைய தடவை இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். அறிக்கை தயாரிக்கும் போது நாங்கள் சாராம்சத்தை தான் பதிவு செய்வோம், முழு குறியையும் பதிவு செய்ய முடியாது என்பதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அது என்னுடைய கருத்தில் உபவிதியிலே இருக்கிறது. சாராம்சத்தை பதிவு செய்கிறோம் என்றால் கூற்றுக்கள் அதில் உள்ளடக்கம் தேவையில்லை என்றே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் சாராம்சத்தை தான் போட போகிறோம். கலைச்சம் முழுவதையும் உள்ளடக்குவதாக இருந்தால் ஒவ்வொரு அறிக்கையும் 40 வட்டங்கள் போகும். 9ஆம் பக்கத்துல பாருங்க, 9ஆம் பக்கத்துல கிணறு சம்பந்தமான சரித்திரம் உள்வாங்கப்படவில்லை. அது முக்கியமானது. மாநகர சபையுடைய ஊழியர் அங்க இருந்து தண்ணி கொடுத்திருக்கிறார். அதாவது சில விடயங்கள் எதிர்காலத்தில் தேவைப்படுமாக இருந்தால் அதை இருவட்டாக அடித்து கொடுக்கலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆகவே இந்த கருத்து எதிர்காலத்துக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் அதை சீடியா பதிவு செய்து உறுப்பினர்களுக்கும் வழங்க முடியும், மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் உறுப்பினர்களுக்கு நீங்கள் இருக்கும். இது மாநகர சபையினுடைய பதிவேட்டுல வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. திரு ஜெயசீலன் அவர்கள் அதில் இருக்கிறது, அவ்விடத்தில் உள்ள கிணறு நவீன முறையில் புனரமைக்கப்பட்டு கோவில்கள் பொது இடங்கள் ஒப்பந்தங்களுக்காக பாவிக்கப்பட்டு மாநகர சபையில் ஏற்படும் நீர்த்தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யும் இடமாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அதனால் கேட்டேன். அந்த கிணத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, அந்த சரித்திரத்தை சொல்ல இல்லை. சரி, அந்த சரித்திரத்தை சுருக்கமாக சேர்த்தால் சரி, அந்த சரித்திரத்தை சுருக்கமாக இணைத்து இந்த அறிக்கை அங்கீகரிப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லாவிட்டால் நாங்கள் அவ்வாறு செய்வோம். இந்த கௌரவ உறுப்பினர் சொன்ன தொடர்ச்சி அந்த 10ஆம் பக்கத்தில் 4ஆம் பந்தி கௌரவ உறுப்பினர் அவர்கள் குளத்தை சூழ உள்ள பதி அப்படியே சொல்லுவாங்க. இறுதியில விளையாட்டு மைதானத்துக்கு அப்பால் உள்ள பகுதியில் சுற்றுலா மையம் அமைக்க முடியும் என்று கேட்காங்க அப்படின்னு சொல்லி
நான் சுற்றுலா மையத்துக்கு அந்த இடம் பொருத்தமற்ற என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப இந்த விஷயம் நீக்கப்பட வேண்டாம். அந்த விடயத்தை நீக்கப்பட நான் அப்படி ஒரு வசனம் சொல்லுகிறேன். நாங்க விளையாட்டு மைதானத்தை பற்றி கூறிய விஷயம் என்னென்றால் கௌரவ உறுப்பினர் சொன்னா அந்த பிரதேசத்துல விளையாட்டு மைதானம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டேன். அந்த கியூடைக்கு கங்கால ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு என்பதை குறிப்பிட்ட நானே ஒழிய நான் அதாவது சுற்றுலா மையம் அமைப்பது தொடர்பாக நான் என்னுடைய அந்த இடம் பொருத்தமற்ற என்று நான் வலிமையாக கூறினேன், அறிந்து கூறினேன். நான் அந்த விஷயத்தை அகற்றவேன். குறித்த விடயத்தை கௌரவ முதல்வர் அவர்களே, அப்போது செல்வடி கௌரவ ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று என்னுடைய நான் இந்த அறிக்கையில் இருப்பதனால் இருக்கிறான். அதிலே அதாவது இந்த தீயணைப்பு பிரச்சனைக்கு செயலாளர் கலந்து தீயணைப்பு வாகனத்தின் விபத்து தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைகள் எம்மிடம் உள்ளன. அனைவருக்கும் 11ஆம் பக்கம் இறுதி பக்கம் அனைவருக்கும் அதனது பிறரை வழங்க முடியும் என்று தெரிவித்தார் என்று இந்த அறிக்கையிலே தெளிவாக இருக்குது. சொல்ல 10 தான் பேசுறாங்க. இது வரைக்கும் கிடைக்கும். பக்கம் 3 இந்த சபையிலே நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு விவாதம் முடிவெடுக்கிறோம். ஆனால் அதுக்கு அங்காலே அடுத்த நகர்வு என்ன என்பதுதான் தெரியாதபடியமாக இருக்கிறது. இந்த கோழி கடற்பிரச்சனை இப்போவும் அது நாவாந்துறை சந்தையிலே அந்த வழங்குவதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டு இறுதியாக அடுத்த பக்கத்திலே தேதி குறிப்பிடப்பட்டு அதாவது 1/1/2021 முதல் இந்த கோழிக்கடைகளை பொறுத்த மட்டிலே அதை தடை விதிக்கிறது என்ற அந்த அடிப்படையிலான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கே இந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை என்கிறதான் பெரிய விஷயம். வாழ்வாதாரத்தை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அந்த கோழி வாழ்வாதாரம் என்பது ஒரு 25 கோழிகளை வைத்து வளர்க்கிறவர்களை பொறுத்த மட்டிலே எந்த விதமான பாதிப்பை பற்றி இங்கே யாரும் பேசுகிறீர்கள். நாங்கள் குறிப்பிட்டது என்ன, நான் பல தடவை பங்கேற்றபடியாக நாங்கள் குறிப்பிட்டது என்ன, கோயிலுக்கு பக்கத்திலே குடிமனைக்கு நடுவிலே அமைக்கப்பட்டிருக்க பெரிய கோழி பண்ணை. அந்த கோழி பண்ணை பிரச்சனை விவாதத்துக்கு எடுத்திருக்கோம். இப்ப வந்து பார்க்கலாம், நான் அழைத்து கொண்டு போறதுக்கு யாரா இருக்கிறேன் வந்து பாருங்க. என்னுடைய பகுதியில 3 கோழி பண்ணை இருக்கு. அந்த பக்கத்துல போக முடியுமான்னு வந்துடுவாங்க. சுகாதார பிரிவை நான் கூட சொல்லி சுகாதார பிரிவினர் போய் பார்த்தோம். அது ஒரு கிழமை கொடுக்கவாவது அந்த இடங்களை பார்த்துருக்கோம். ஆனா அப்படி நடக்குது. அவர்கள் கழிவகற்று அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். அதை கௌரவ முதல்வர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கழிவை அகற்றுவதற்கு டிராக்டருக்கு காசு கட்டுகிறார். அதை அவர்கள் தங்களுடைய கோழிப்பண்ணைக்கான அனுமதியாக கருதி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போன உடனே நான் காசு கட்டிக்கிறேன் பாருங்க ரிசீட்டை கொடுத்த உடனே போனவர் சந்தோஷமா வந்துடுறேன். அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. நிறைய பிரச்சனை. ஒரு கோழி பார்சலோட போராக்கள் எத்தனை பேர் இருந்தது எனக்கு தெரியும். அதை பகிரங்கமாக தான் சொல்றேன். போனவர் கோழி பார்சலோட வீட்டை போறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடுகள் எல்லாம் இங்க நடந்து நான் இதை சொல்வதற்கு காரணம் மிக மோசமான முறையிலே சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கின்ற முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோழி வளர்ப்புக்கு இங்க யாரும் தடை இல்லை. நான் திரும்ப பல தடவை தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அந்த கோழியை வளர்க்கிறவர்கள் அயலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வரையில் அது சரியாக இருக்கும். நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்தது என்று அறிய விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் உரிய கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் எதிர்காலத்திலே தயாராக இருக்கின்றோம். நான் சொல்றேன் என்னன்னா, எங்களுடைய சந்தைகள்ல கோழி கடைகள் ஒருவரும் டெண்டர் எடுக்கல. இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளும். கோழி கடை ஏன் டெண்டர்ல எடுக்கல? பக்கத்துல 100 மீட்டருக்கு பக்கத்துல கோழியை உரிச்சு வித்தால் இந்த கோழி கடைக்கு என்ன இந்த கடைகள் டெண்டர் போகாதானே? அப்ப எங்க நிர்வாகத்துல பிழை இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் கடந்த 3 வருஷமாக முன்னாள் முதல்வர்ல இருந்து எல்லாரும் காய்ச்சி போட்டு பேசாரு.
நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் யார்? யார் என்னுடைய கேள்வி. 500 மீட்டர் சுற்றுவட்டத்துக்குள் தான் நாங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. எம்ஓஹெச் இருக்குங்களா? விஷயம் கடந்த ஆண்டு கௌரவ உறுப்பினர் வீட்டு பக்கத்துல உள்ள கோழி பண்ணையால ஏற்பட்ட விஷயத்தை சொன்னதால கடைசி அவருக்கு அவர் பொலிசில் போய் தூங்க வேண்டியிருந்தது. அந்த இடத்துல மாநகர சபை ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க உண்மையா கவலைக்குரியது. ஒரு கௌரவ உறுப்பினர் அந்த இடத்துல உள்ள ஒரு கோழி வளர்க்கிறவர்களுடைய ஏற்பாட்டால ரோட்டால போகல அப்படி நாட்டம் அது கன விஷயத்தை சொல்லி கடைசியாக அவர் பொலிசில் போய் தூங்கினதான் விஷயம். உண்மைக்கு பிரமாத கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் செய்யும். இப்ப இதுகள் நாங்கள் எங்களோட சபை எடுக்கிற தீர்மானங்கள் ஊழியர்கள் உரிய முறைப்படி சமத்துவமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்களுடைய கோழிப்பண்ணைகள் தொடர்பாக நாங்கள் கோழிப்பண்ணையின் பெயர்களை குறிப்பிட்டு இவை அனைத்தும் வியாபார உரிமங்கள் ரத்து செய்யப்படலாம் என்று நான் நிர்வாகத்துக்கு அறிவித்திருந்தோம். இந்த 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 செயற்பாடு செயற்படுத்தப்படாமல் திரும்பவும் அவர்களுக்குரிய அனுமதியை இலகுவான முறையிலே ஒரு நடைமுறைகளை கொஞ்சம் இறுக்கம் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று இதே மாநகர சபையில் தீர்மானம் இயற்றப்பட்டு அதற்கேற்ற வகையில் சில அனுமதிகள் வழங்கப்பட்டன. இது கோழிப்பண்ணைகளுக்குரிய விதிமுறைகளை இறுக்கமாக கடைபிடிப்போமையானால் இந்த யாழ் மாநகர சபையிலே நடைபெறுகின்ற பெரும்பாலான கோழிப்பண்ணைகளை நாங்கள் அவர்களுடைய வியாபாரங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய ஏற்படும். அதற்குரிய சிபாரிசு செய்வதற்கு என்னை அனுமதித்தால் நான் அதற்குரிய பட்டியலை மீண்டும் நிர்வாகத்திற்கு அனுப்ப முடியும். வியாபார அனுமதி கொடுக்கின்ற பகுதியினர் அவற்றை அந்த கோழிப்பண்ணையோட வியாபார உரிமங்களை ரத்து செய்வதை பற்றி யோசித்து செயற்படலாம். அந்த தீர்மானத்தில் நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கும். அந்த தீர்மானத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தேதியிலிருந்து மாநகர சபை எல்லைக்குள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கோழி வளர்க்கும் பொழுது முற்றுமுழுதாக சுகாதார நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும். கோழிக்கிழமைகளை உரிய முறையில் அகற்ற வேண்டும். இதால யாழ் மாநகர சபை இல்லை நார்ல நாட்டம் அடுத்த நாட்டம் இந்த கோழி கழிவு நீங்கள் வருகிற அந்த கோமிய மணல் சுடலைக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. அதில் ஒரு கவரா பூட்டப்பட்ட இந்த கவரா பூட்டின விற்பனுணர்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. இங்கேதான் அந்த கவரா பூட்டப்பட்டிருக்க அழகில யாரையாவது நீங்க பிடித்து விடுவீங்களா? எப்படி அந்த கவரா பூட்டிக்கிறீங்க? ஒட்டு சிந்தனை லைட்டை பூட்ட சொன்னா சுடலைக்கு லைட் அடிச்சு வச்சு அப்ப லைட் பூட்ட வேண்டிய இடம் அங்கேயும் இருக்கிறோம். நான் இதை குறை சொல்றதா இன்னைக்கு தேவை செய்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை பேசுறது முன்னாள் உத்தரவு போட்டார் கமரா பூட்டன்னா அவர் போய் நின்று பூட்டிடுறார். அது நின்று பூட்டியிருக்கிறார். அதுபோல இதிலே வருகிறது. அடுத்த உரிய முறையில் அகற்ற வேண்டும். இல்லையெனில் அவர்களுக்கு எதிராக மாநகர சபையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறது யார்? சுகாதார ரீதியான செயற்பாடுகள் நாங்கள் அவதானிக்கிறோம். அதில் கழிவகத்தில் வர பிரச்சனை வந்து நாங்களும் நடுவே சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை இந்த வியாபாரிகள் நடுவே கழிச்சு கொண்டிருக்கிறோம். கட்டண கழிவகத்தில் செயற்பாடு ஒழுங்கான முறையில் இடம்பெறுவது இல்லை. அது நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்றும் வச்சுனாங்க. அதில் கழிச்சு நாங்கள் கிழமைக்கு 2 தரம் கிழமைக்கு 3 தரம் போடுறோன்னு சொல்லி அதுவும் சரியாக நடக்கிறது இல்லை. அதை நாங்கள் சரியாக்கணும். அதை சரியாகி போட்டு அப்படி இல்லை நாங்கள் வியாபாரத்தை நாங்கள் சுகாதார ரீதியில் நாங்கள் சிபாரிசு செய்ய இயலாத நிறுவனங்களின் பட்டியலை நான் திருப்பியும் இருக்கா எல்லா கடைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நாங்கள் அதை திருப்பியும் தரலாம். அது தொடர்பான வியாபார உரிமங்களை மாநகர சபை ரத்து செய்து அவர்களை வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கு மாநகர சபை நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் வியாபார நடவடிக்கைகளை நிறுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரி என்ற முறையில் எமது பணியினால் மேற்கொள்ள முடியாது. நாம் அதை சுகாதார ரீதியிலான சிபாரிசுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். வியாபாரங்கள் நிறுத்துவது மாநகர சபையின் மற்ற பிரிவினரின் கடமை என்று நான் நினைக்கிறேன். இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார வைத்திய அதிகாரி சிபாரிசு செய்யாத எந்த சிபாரிசையும் நாங்கள் கொடுக்க முடியாது.
சுகாதார வைத்திய அதிகாரியுடைய சிபாரிசு இல்லாத எந்த கடைக்குரிய வியாபார அனுமதிகளும் நாங்கள் கொடுப்பதில்லை. எனவே சுகாதார வைத்திய அதிகாரி அதற்கு மூல பரிசீலித்து போட்டு இவைக்கு கொடுக்கலான்றதை தெளிவாக குழப்பம் நான் கொடுக்கலான்னு சொல்லி நான் 34 கடையில லிஸ்ட் கொடுத்தேன். ஆனா அது நடக்கல. ஏதோ ஒரு விதத்திலே அதை எல்லாரும் சேர்ந்து அதாவது இது அவர் தந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த இன்னொரு பக்கத்தால வேற கௌரவ உறுப்பினர்களும் அதே சம்பந்தமாக சில நிகழ்வு போக்க பிடிக்கும்னு சொல்லி சொன்னதும் இருக்கு. நான் எல்லாத்தையும் கதைக்க விரும்ப இல்லை. இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துறதுல பெரிய பழைய முதல்வர் சொல்றது கூட ரொக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துறது என்பது ஒரு வெறும் வாய்ப்பேச்சில் மட்டும்தான் இருக்கு என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். என்றது கடந்த 6-7 மாதமாக ஒரு வருடமாக நடக்குது. எல்லாரும் சொல்லி போட்டு ஆனால் வேறு பக்கத்தாலே நைஸா விடுங்க, பார்த்து விடுங்க, வாழ்வாதாரம் அப்படி சொல்றாங்க இருக்கு. எனவே இதுல கணக்க நெருக்கடி இருக்கிறது. கௌரவ முதல்வர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாருங்க, நிர்வாகம் வில்லங்கத்துக்கு அதுக்கு அனுமதி கொடுத்து இருக்கு. அதாவது நிர்வாகம் மிக தெளிவாக 46 கடைகள் இருக்கு. நான் நிறைய பட்டியல் கிடக்கு 46 கடையில சரியான அக்குரேட்டான எங்களுடைய நடைமுறையில் இயங்கக்கூடிய கடைன்னா 3 நாள் மிச்சம் 10 பேரையும் 10 பேருக்கு ஒரு கேட்டகரி எங்கிட்ட இருக்கு. 46 ஒரு கேட்டகரியா இருக்கு. அப்ப அப்படி வரும்பொழுது இல்லை அவை பாருங்க வாழ்வாதாரம் அவையும் பாலவனம் என்று சொல்றவர்களும் இங்கே இருக்கிறார். இதை தாண்டி கழிவகத்தில் இருக்கிற குற்றச்சாட்டு இங்கே சொல்லப்படுகிறது. கழிவகத்தில் நான் சொல்லல மாநகர சபை 100க்கு 100 சரியா செய்தது. ஆனால் எவ்வளவோ மேம்படுத்திருக்கோம். இதுல இந்த கோழி கழிவுகளை வைத்திய அதிகாரி சொன்னது போல அந்த கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் வெங்கட உணவு கழிவு அதாவது சந்தை கழிவுகள் எடுக்கிறதுல ஒரு பிரைவேட் ஆக்கணும். அவர்களுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்கு. அவர்கள் ரொட்டேஷன் நேரம் அவர்கள் ஒழுங்கு குறைவாக இருக்கலாம். அதனால இல்லைன்னு சொல்லவில்லை. இது நான் லண்டன்ல நடக்கிற மாதிரி நடக்கவில்லை. ஆனால் இயன்றளவு அந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டது அதை கூட பலர் புறக்கணிக்கிறார்கள்ன்றது உண்மை. அதை கூட என்னன்னா அவர்களுக்கு அந்த காசை கூட கொடுக்காமல் கொண்டே சுலபமாக கொண்டே ரோட்டில் போட்டு வர அவருக்கு சுகமாக இருக்கு. அவர்கள் ஒரு லோட்டுக்கு நாங்கள் ஒரு காசை தீர்மானிக்கிறோம். அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. அதை கூட நாங்கள் பிரதேசங்களோட கலந்துரையாடி யாழ்ப்பாண பிரதேசங்களோட கலந்துரையாடி அதுக்குள்ள ஆக்ஷனுக்கும் கூட நாங்கள் போறதுக்கு முயன்றாங்க. இதுல கணக்கு நெருக்கடிகள் இருக்கிறது. இது சொன்னது போல நிர்வாகம் வில்லங்கத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கவில்லை என்றதான் நான் சொல்ல வந்த விஷயம். அதை கௌரவ முதல்வர்கள் திருப்பி இருக்க மூல பரிசீலித்து மனமண்டால் சுகாதார வைத்திய அதிகாரி சொல்றது போல முழுமையாக நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு தினம் வர பிரச்சனையும் வரப்படாது. அவரை விடைபெற வராமல் விட்டால் நாங்கள் 100% நேர்மையாக செய்யறோம் தயாராக இருக்கோம். முதல்வர்களே, இந்த பிரச்சனை தொடர்பான தீர்மானம் நாவலர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இந்த இதுல எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னன்னு சொன்னா, வீடுகளில் வளர்க்கிறார்களுக்கு வட்டி வைக்கிறதுக்குரிய அனுமதி இல்லை, அதை உறுதி வைக்கிறதுக்குரிய அனுமதி இல்லை. எனவே வளர்க்கலாம்படியே சந்தைகள்லாம் விற்பனை செய்யலாம். அப்ப நாங்கள் முழுமையா அந்த வட்டி வைக்கிறத வீடுகளில் தடை செய்யணும்னு சொல்லி தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானம் பிறகு அமுல்படுத்தப்படையில இடையில ஏதோ தடங்கள்னு சொல்றாரு. ஆனா எந்த சபையிலையும் அந்த நலிவுத்தன்மையை கொடுங்கன்னு அதை மறக்கிற மாதிரியான தீர்மானம் எடுக்கப்படையில, சபையில் எடுக்கப்படையில. சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் விட சபையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் மேலோங்க வேண்டும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில அப்படியான நிகழ்வுக்கு எதுவும் இல்லை. கோழி வளர்ப்புக்கும் அந்த ரச்சி கோழியை விற்பதற்கு இடையில வித்தியாசம். கோழி வளர்ப்புன்றது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம். ஆனால் அந்த இடத்திலே அந்த ரச்சி கோழியாக விற்பது என்பதை சபை ஏற்றுக்கொண்டது. மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதை சபை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதை அந்த இடத்திலே உறுதி வைக்கணும் என்ற விடயத்தை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த சபை தீர்மானத்தையும் அது வயலேட் பண்ண இல்லை. அப்படிதான் தீர்மானம் இருக்கு. ஒன்றில் வளர்க்கிறதையும் அனுமதி இல்லாமல் வளர்க்கிறதையும் தடை செய்யணும். இல்லை என்று சொன்னால் இல்ல நீங்க வாழ்வாதாரம் நாங்களும் சொல்றோம். நாங்களும் நீங்க வளர்க்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அவர்கள் உறுதி வித்தால் 24 மணி நேரமும் நாங்களும் கண்காணிக்க முடியாது. வளர்க்கிறதையும் அனுமதி இல்லாமல் வளர்க்கிறதையும் தடை செய்ய வேண்டிய தீர்மானம் எடுங்க. பார்க்க முடியாது. இப்படி ஒரு தீர்மானம் நாங்கள் எடுத்த பிறகு இந்த வெட்டி விற்கிறதை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன நடவடிக்கை முன்னேற்றம் நாங்கள் செய்து அது ஃபெயிலியரா போனது. ஒரு சனி ஞாயிறு அந்த கடைகளுக்கு எல்லாம் விசிட் பண்ணாலே காணும் வட்டி விற்கிறத உடனே பிடிச்சிருக்கலாம், 2 பேருக்கு வழக்க போட்டிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். யாருக்கு நாங்கள் வழக்க போட்டுனாங்க? நாங்கள் ஒன்றேன் செய்யாம மேலதிக கட்டுப்படுத்த போயிடாது. அது செய்து பிழைச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி வளர்க்கிறத கட்டுப்படுத்தலாம். நன்றி கௌரவ உறுப்பினர் தனஞ்சன் அவர்களே. இந்த சபையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் இனிவரும் காலங்களில் மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதிலே மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. ஆனால் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் தயவு செய்து இங்கே ஒன்றை சொல்லிவிட்டு பின்னாடி கௌரவ ஆணையாளரிடம் சென்று தயவுதாட்சண்யம் பேச வேண்டாம். நாங்கள் எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்போம். இனிவரும் காலங்களிலே சட்டம்
இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இந்த கூட்ட அறிக்கையை இந்த திருத்தத்தோடு 2 திருத்தங்கள், ஒன்று திரு ரெமடியஸ் அவர்களாலே தெரிவிக்கப்பட்ட 10ஆம் பந்தியிலே இருக்கின்ற திருத்தத்தோடும் திரு கௌரவ உறுப்பினர் ஜெயசீலன் அவர்களாலே சொல்லப்பட்ட அதே 10ஆம் பந்தியிலே ஒரு விடயத்தை ஒரு சிறு குறிப்பாக அந்த கிணத்தை பற்றி 10ஆம் பக்கத்திலே இந்த கிணத்தினுடைய வரலாறு பற்றி ஒரு சிறு மிகச் சுருக்கமாக பதிவிட்டு இந்த அறிக்கையை அங்கீகரிப்பதற்கு சபையுடைய அனுமதியை கோருகிறேன். விரைவாக 7ஆம் பக்கத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல மத்திய பேருந்து நிலையத்து பக்கத்தில் உள்ள பழக்கடை பிரச்சனை என்பது அது எழுப்புறது கூறண்டெல்லாம் பிரச்சனை இருந்தது. இப்ப என்ன நிலையில இருக்கு? அது கைவிட்டாச்சு அந்த இல்லை, அது தொடர்பில் நான் என்னுடைய அறிவிப்பிலே நான் சொல்லுவேன். அடுத்ததாக 20/12/12ஆம் மாதம் 2ஆம் தேதியே வரவு செலவு திட்ட வரப்பினை கூட்டறிக்கையை பரிசீலித்தாங்க. ரெண்டு பேர் 2020 2020 கௌரவ முதல்வர் அவர்களே, மேற்படி அறிக்கையிலே எதிர்பார்ப்பும் முடிவும் என்ற விடயத்தை தயவு செய்து கண்ணோக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேற்படி வரவு திட்டம் சம்பந்தமாக நான் உரை நிகழ்த்திய போது என்னுடைய உரை இப்படித்தான் அமைந்திருந்தது. எங்கள் நிர்வாகம் பொறுப்பேற்ற காலம் தொடக்கம் 2018-2019 ஆண்டு வரவு செலவு திட்டங்களுக்கு அமைவாகவும் பொது வேலை திட்டங்களின் அரசு சார்பற்ற உலக வங்கி போன்ற நிறுவனங்களின் உதவிகளுடன் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவர்களுக்காக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவற்றில் இதுதான் முக்கியம். எங்கள் கனவும் நிறைவேறப் போகின்றது, மிக்க மகிழ்ச்சி என்று கூறியிருக்கின்றேன். ஆனால் இதிலே எங்கள் கனவன் நான் உச்சரித்ததற்காக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாநசபையுடைய தலைமைப்பிடம் பற்றியது. ஆனால் அதற்கு மாறாக கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டு வெகு விரைவிலே திறக்கப்பட இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனக்கும் அதற்கும் சம்மதம் இல்லை. நான் அதை ஆதரிக்கிறோம் அல்ல. நான் விரும்பியது என்னுடைய மாநசபை கட்டிடம் எவ்வளவுக்கு மாறாக இது அமைந்திருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக இந்த அறிக்கை வரும் பொழுது நாங்கள் பேசுகின்ற தமிழாக இருக்க வேண்டும். தமிழ் உங்கள் மத்தியிலே பற்றாக்குறையாக இருந்தால் அதற்கு நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் பேசுகின்ற தமிழாக இருக்க வேண்டும். இதற்காக நான் கூறியதை யாழ்ப்பாண மாநசபையை பற்றி ஆனால் கலாச்சார மண்டபம் போட்டுகின்றது. எந்த வரியில் என்று சொல்ல முடியுமா? இந்த பாருங்கள், 4ஆம் பக்கத்திலே 2018-2019 20ஆம் ஆண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உலக வங்கி என்பவற்றால் வழங்கப்பட்ட நிதியீட்டு மூலம் பல அபிவிருத்தி திட்டங்கள் மாநகரத்திலே செய்யப்பட்டன. கலாச்சார மத்திய நிலையம் கட்டுமான பணிகள் முடிவடைந்து அதனை பயன்படுத்துவதற்கான தருவாய் உள்ளது. இது ஒன்று நான் கருதவில்லை. 4ஆம் பக்கம் நடுப்பந்தியில கடைசி கீழேந்து போய்க்கு நான் உச்சரிக்க முடியாத வார்த்தைகள் இதை வந்திருக்கின்றது. நான் சொன்னது என்னுடைய யாழ்ப்பாண மாநசபை மண்டபம், அதை மாற்றிவிட தமிழ் மக்களுடைய தலைமை பீடம். அதை எனக்கு கவலை இல்லை. கலாச்சார மத்திய நிலையம் என்பது அகற்றப்பட்டு மாநகர சபை கட்டட தொகுதி என்று மாற்றப்படும்.
சரி, குறித்த திருத்தத்தோடு இந்த வரவு செலவு இந்த கூட்டாளிக்கு அங்கீகரிக்க முடியுமாக இருந்தால் ஒருவர் அங்கீகரித்து வழங்க முடியும். யாராவது ஒருவர் முன்மொழிந்து வழிமொழியோ? திரு தர்ஷானந்த் அவர்கள் முன்மொழிய ஸ்ரீஹரன் அவர்கள் வழிமொழிகிறார். அடுத்தது 2020-12-16 வரவு செலவு திட்ட வரைவினை சபையின் அங்கீகாரத்திற்காக மீள சமர்ப்பிப்பதற்கான விசேட கூட்டாருக்கு அங்கீகரித்தது. இந்த கூட்டறிக்கையில் தவறு எதுவும் இல்லை என்றால் ஒருவர் முன்மொழிந்து வழிமொழி. திரு கௌரவ உறுப்பினர் திரு நிலாம் அவர்கள் முன்மொழிகிறார். கௌரவ உறுப்பினர் நித்யானந்தன் அவர்கள் வழிமொழிகிறார். அடுத்ததாக முதல்வரினுடைய அறிவித்தல்கள். பல விடயங்களை துரதிருஷ்டவசமாக முதல்வரின் அறிவித்தலிலே சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுருக்கமாகவும் விரைவாகவும் சில விடயங்களை சொல்லுகின்றேன். சில விடயங்கள் அறிவித்தலாக இருக்கும், சில விடயங்கள் கௌரவ சபையினுடைய அனுமதியை கோருவதற்கு இருக்கின்றேன். வேகமாக இந்த விடயங்களிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த விடயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக நான் சொல்ல இருக்கின்ற விடயம் ஒன்று, அது அறிவித்தலுக்காக சொல்லுகின்றேன். ஏதாவது ஒரு உறுப்பினர் தன்னுடைய வயோதிபம் காரணமாக அல்லது நோய் காரணமாக எழுந்து நின்று பேச ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்குமாக இருந்தால் சபையிடம் முன் அனுமதியை பெற்று நீங்கள் கௌரவ சபையினுடைய மாண்பை பேணியவாறு கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, நேற்றைய தினம் நானும் கௌரவ ஆணையாளர் அவர்களும் கொழும்புக்கு சென்றிருந்தோம். ஆணையாளர் நான் கௌரவத்தை கொடுக்குறேன். ஆணையாளர் அவர்களும் கொழும்புக்கு சென்றிருந்தோம். அங்கே கலந்துரையாடப்பட்ட விடயம் இந்திய அரசாங்கத்தினாலே மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தொடர்பான ஒரு விடயம். அந்த விடயம் தொடர்பில் நான் நேற்றைய கலந்துரையாடலின் சாராம்சத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நேற்றைய தினம் நாங்கள் அங்கு சென்ற பொழுது பிரதமர் அவர்களினுடைய செயலாளரினால் அந்த கூட்டம் தலைமை தாங்கி நடத்தப்பட்டது. அதிலே வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்களும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண பிரதம செயலாளர் போன்றவர்களும் இந்திய தூதரகத்தினுடைய துணை தூதரும் கலந்து கொண்டிருந்தார். அங்கே பிரதானமாக எங்களிடம் கூறப்பட்ட ஒரு விடயம், இந்த கலாச்சார மண்டபம், கலாச்சார நிலையம், உண்மையிலே கலாச்சார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டி முடிக்கப்பட்ட கலாச்சார நிலையத்தை வேகமாக திறக்க வேண்டும், வேகமாக திறந்து அதனை நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அந்த கலாச்சார நிலையத்தை நிர்வகிக்கக்கூடிய தகமை எங்களிடம் யாழ் மாநகர சபையிடம் இல்லை. ஆகவே அந்த கலாச்சார நிலையத்தை மத்திய அரசாங்கத்திடம் பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு நம்மை நோக்கி விடுக்கப்பட்டது. ஆனால் நான் நிச்சயமாக அதை சபையினுடைய அனுமதியின்றி நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு, நாங்கள் அதுக்கு இணங்க முடியாது. இது எங்களுடைய சொத்து, நாங்கள் அதை நிர்வகிக்கின்ற தகமை எங்களிடம் இருக்கிறது என்ற விடயத்தை நான் அங்கே உடனடியாக நான் தெரியப்படுத்தி இருந்தேன்.
அதே நேரம் ஒரு கோரிக்கையை நான் அங்கே விடுத்திருந்தேன் இந்திய துணை தூதுவரிடம். எங்களுடைய இந்த கலாச்சார நிலையத்தை நிர்வகிப்பதற்கு நமக்கு முழுமையான உதவியை, குறிப்பாக நிதி உதவியை கூட நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அந்த இடத்திலும் விடுத்தேன். அதை தொடர்ந்து பின்னர் அவர்களை நேரில் சந்தித்தும் தனிப்பட்ட ரீதியிலே நானும் ஆணையாளர்களும் சந்தித்தும் நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எதிர்வரும் நான் கோரிக்கை விட்டது 5 ஆண்டுகளுக்கு இதை பராமரிப்பதற்கு நமக்கு நிதி ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய வரவு செலவு திட்டம் ஒன்றை தங்களிடம் சமர்ப்பிக்கும்பாரும் அதை உடனடியாக டெல்லிக்கு அனுப்பி தாங்கள் அதை சாதகமாக, மிகச் சாதகமாக அதை செய்ய முடியும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரதமருடைய செயலாளரும் அந்த கோரிக்கையை 2 ஆண்டுகளுக்கு செய்யுமாறு அவரிடம் கோரியிருந்தார். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் விடுத்த கோரிக்கை சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றது இந்த கலாச்சார மத்திய நிலையத்தை இயங்க செய்வதற்கு எங்களுக்கு ஊழியர்கள் தேவை. தொழில்நுட்பம் சார்ந்த ஊழியர்களும் ஏனைய ஊழியர்களும் தேவை. அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய தடங்கள் அந்த ஊழியர்களை இன்னும் ஊழியர்களுக்குரிய நியமனம் அல்லது அவர்கள் நியமிப்பதற்குரிய அங்கீகாரம், கார்டு கிரியேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அந்த வெற்றிடத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. நாங்கள் உடனடியாக அதை செய்து தருமாறு நாங்கள் கோரிக்கையை விடுத்தோம். அதனை உடனடியாக தாங்கள் செய்து தருவதாக பிரதமருடைய செயலாளர் அவர்களும் நமக்கு உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பகுதியிலே, எங்களுடைய தரப்பிலே, மாநகர சபையினுடைய தரப்பிலே எவ்வித தாமதமின்றி உடனடியாக நாங்கள் இந்த 2 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி விவரத்தையும் எங்களுடைய மத்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்பதோடு இந்திய தரப்பிற்கு எங்களுக்கான எதிர்வரும் ஆண்டுகளுக்குரிய செலவீனங்களை நாங்கள் கணக்கறிக்கையாக நாங்கள் அவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். நாங்கள் ஆளணி வெற்றிடங்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் ஆளணியை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆளணிக்குரிய எவ்வாறு அந்த கட்டட தொகுதியையும் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒருங்கிணைப்பது தொடர்பான, பராமரிப்பது தொடர்பான ஒரு பயிற்சி ஒன்று வழங்க வேண்டி இருக்கிறது இந்திய கட்டட ஒப்பந்தக்காரர்களால். அந்த பயிற்சி வழங்கப்பட்ட பின்னர் தான் அதை ஒப்படைக்க முடியும். ஆகவே அதற்குரிய வேகமான துரிதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு யாழ்ப்பாண மாநகர சபை தயாராக இருக்கிறது. அந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் ஒரு விடயம் நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்வு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம் தமிழ் மக்களாலே. எங்களிடம் அந்த திறமை இல்லை என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதை சாதிப்போம், செய்து காட்டுவோம், எங்களிடம் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உலகம் முழுவதும் எங்களுடைய திறமை சார்ந்த பொறியியலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே எங்களுடைய மண்ணிலே பிறந்து, எங்களுடைய மண்ணிலே படித்து, எங்களுடைய பாடசாலைகளிலே கல்வி பெற்று இன்று உலகம் முழுவதும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்ற ஏராளமான தமிழ் சான்றோர்கள், அது பொறியியலாளராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், எந்த துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு சவால். இந்த சவாலை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். நாங்கள் விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுது தயவுசெய்து நாங்கள் பகிரங்கமாகவே நான் இதை அறிவிக்கின்றேன். விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுது துறைசார் வல்லுநர்கள் உடனடியாக இதற்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்து எங்களுடைய சொத்தை, எங்களுடைய நாட்டை, எங்களுடைய மண்ணை மேம்படுத்துகின்ற, வளம்படுத்துகின்ற நடவடிக்கைகளிலே நீங்கள் எங்களோடு துணை நிற்க வேண்டும். எங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற சவாலை நாங்கள் திறம்பட எதிர்கொண்டு காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் விடுக்கின்றேன். வெகு விரைவிலே இந்த வெற்றிடங்கள் தொடர்பான அறிவிப்பதை நாங்கள் விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக முதல்வருடைய அறிவித்தலிலே ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். மாநகர சபை நடவடிக்கைகளிலே பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்களை அல்லது மாநகர சபையினுடைய சேவை ஒன்றை உடனடியாக பெற வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது மாநகர சபையை
உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கால் சென்டர் என்று நாங்கள் ஒருவரை அதற்கு நியமித்து தேவையான பகுதியோடு உடனுக்குடன் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு சேவையை 24 மணி நேரமும் பொதுமக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை அல்லது தங்களுடைய தேவைகளை தொடர்பில் மாநகர சபையோடு கலந்துரையாடி மாநகர சபைக்கு அறிவித்து பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்கும் விதமாக நான் தொலைத்தொடர்பு டெலிகாம் அவர்களோடு நான் பேசினேன். அவர்கள் அதை இலவாக பெரிய செலவின்றி செய்ய முடியும் என்றதை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் தொலைபேசி எடுக்கின்ற பொழுது அதிலே ரெக்கார்டிங்கிலே போகும், யாழ் மாநகர சபை உங்களை அன்போடு வரவேற்கின்றது என்று போகும். அதிலே நீங்கள் எந்த பகுதியோடு தொடர்பு கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று கேட்கும். அது உதாரணமாக சோலைவரி பகுதியாக இருந்தால் இலக்கம் 1 அமர்த்தவும், இலக்கம் 2 அமர்த்தவும் என்ற விதத்திலே ரெக்கார்டிங் செல்லும். அந்த தேவையான பகுதியை அழுத்துகின்ற பொழுது அந்த இலக்கத்தை அழுத்துகின்ற பொழுது குறிப்பிட்ட பகுதியோடு அந்த விடயம் தொடர்புபடுத்தப்பட்டு தேவையான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் விரைந்து எடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அதே நேரம் முதல் கட்டமாக 24 மணி நேரமும் எங்களால் அந்த சேவையை வழங்க முடியாததற்கான அலுவலர் பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் மாநகர சபை இயங்குகின்ற நேர பகுதியிலே உடனடியாக அந்த நடவடிக்கைகள் தொடங்கும். எதிர்காலத்திலே வருகின்ற தேவைப்பாடுகளை பொறுத்து நாங்கள் அதை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற தகவலையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இரண்டாவது ஒரு விடயம், இது ஒரு அனுமதியாக நான் சபையிடம் விடுகின்றேன். அந்த அனுமதியை சபை தர வேண்டும். நாங்கள் இன்றும் கதைத்த விடயம், நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செய்யவில்லை அல்லது அதிலே முழுமையாக இல்லை. நீதிபதிகள் மாநகர சபையை பேசுகின்ற ஒரு நிலைமை, மாநகர சபை சார்பிலே வழக்காடுவதற்கு சட்டத்தரணிகள் ஒழுங்காக வருவதில்லை என்ற குறை ஒன்று இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக மாநகர சபைக்கென்று ஒரு சட்டத்தரணியை நிரந்தரமாக ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு சபையினுடைய அனுமதியை நான் கோருகிறேன். சபை அனுமதிக்கின்ற பட்சத்திலே மாநகர சபைக்கு வந்து நிரந்தர சட்டத்தரணி, அவர் வேறு தொழில்களை செய்ய முடியாது. மாநகர சபை நேரத்திலே இங்கிருந்து கடமையாற்ற வேண்டும். வங்கிகளிலே இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் போன்று மாநகர சபைக்கென்று ஒரு சட்டத்தரணியை நாங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். அதற்கான பத்திரிகை பிரசுரம் ஒன்றை நாங்கள் வெளியிட வேண்டும். இது ஒரு ஆளணியை உருவாக்குகின்ற விடயம் அல்ல. மாநகர சபையோடு ஒப்பந்த அடிப்படையில் அந்த முழு நேரமான ஒரு சட்டத்தரணியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அவருக்குரிய நான் கௌரவம் சொல்ல நாம் சொல்லியிருக்கார். சரி, ஆணையாளர்களிடம் ஒரு விடயத்தை கேட்டேன். இவ்வளவு காலமும் மாதாந்தம் சராசரியாக சட்டத்தரணிகளுக்கு எவ்வளவு ரூபாய் செலவிடுகின்றது என்பதை கணித்து அந்த பணத்தை நாங்கள் ஒரு சட்டத்தரணிக்கு நாங்கள் வழங்குகின்ற பொழுது ஒருவரை நாங்கள் நிரந்தரமாக அமர்த்தி கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அந்த அனுமதியை சபையிடம் நாங்கள் கேட்கின்றேன். அவ்வாறு எங்களுக்கென்று ஒரு சட்டத்தரணியை நாங்கள் நியமிக்கின்ற பொழுது நான் கௌரவ ரெமடியஸ் அவர்களும் இருக்கிறார், அவருக்கும் அது விளங்கிக்கும். முழு நேரமாக இருக்கின்ற பொழுது சோழவரி பகுதியிலே இருக்கக்கூடிய விடயங்கள், பிளானிங் பகுதியிலே இருக்கக்கூடிய விடயங்களை உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும். அடுத்தது யாழ் மாநகர சபை சார்பிலே நான் நினைக்கின்றேன் 2 நீதிமன்றங்களை தான் அடிக்கடி நாங்கள் தோன்ற வேண்டும். ஒன்று அது விசேஷமாக சிறுவர் நீதிமன்றத்திலே அமைந்திருக்கின்ற நீதவான் நீதிமன்றம், அதே போன்று மேல் நீதிமன்றத்தில் தான் எங்களுக்கு அநேகமான வழக்குகள் இருக்கின்றன. அவை இந்த 2 நீதிமன்றங்களுக்கும் செல்வதற்கு தன்னுடைய டயரியிலே நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் தற்சமயம் தற்காலிகமாக ஒவ்வொரு வழக்குகளுக்கும் என்று நாங்கள் சட்டத்தரணிகளை ஒழுங்கு செய்திருப்பதனால் அவர்கள் தங்களுடைய வழக்குகளை பார்த்து மாநகர சபையினுடைய வழக்குகளை பார்க்கின்ற பொழுது மாநகர சபையினுடைய வழக்குகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவில்லை அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமோ தெரியாது. அதனால என்னவோ
எங்களுடைய வழக்குகளுக்கு சட்டத்தரணிகள் செல்லவில்லை என்ற குறைபாடு நீதிபதிகளினாலே முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இதை நிவர்த்திக்கும் விதமாக நிரந்தரமாக ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தரணி ஒருவரை அமர்த்துவதற்கான விண்ணப்பத்தை நாங்கள் பத்திரிகைகளை பிரசுரிப்பதற்கு இந்த சபை அனுமதிக்குமாக இருந்தால் நாங்கள் அதை உடனடியாக செய்ய முடியும். ஏற்கனவே நாங்கள் இந்த வருடத்துக்கான சட்டத்தரணிகளை நியமிப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே பழைய முறையிலே நாங்கள் பத்திரிகை பிரசுரம் செய்திருந்தோம். அந்த முறைமையை ரத்து செய்து புதிய முறையில் மீண்டும் சட்டத்தரணிகளை விண்ணப்பிக்குமாறு நாங்கள் கோர வேண்டும். ஆகவே அதற்கான அனுமதியை சபையிடம் கோருகின்றேன். கௌரவ முதல்வர் அவர்களே, தங்களுடைய முன்மொழிவு நல்ல முன்மொழிவு. இது ஏற்கனவே கடந்த சபைகளில் அனுமதிக்கப்பட்ட விடயம். அதே நேரம் அனுமதிக்கப்பட்ட விடயம் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் என்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம், அந்த சட்டத்தரணிகளை நாங்கள் உள்வாங்குகின்ற போது அவர்களுக்காக விளம்பரப்படுத்தப்படுகின்ற அந்த நிபந்தனைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவை விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என அதில் உள்ள நிபந்தனைகள் அல்லது சேவை அடிப்படைகள், எந்த அடிப்படையில் அவர் முழு நேரமாக பணியாற்ற போகிறார், அவர்களுடைய கொடுப்பினர் தனியே பத்திரிகையில் விளம்பரப்படுத்துவதற்கு அங்கீகரித்தால், நாங்கள் இன்றைக்கு சபையில விளம்பரப்படுத்துறதுக்கு அங்கீகரிக்கிறோம் என்றால் அதுக்கு பிறகு விளம்பரப்படுத்துகிற அவ்வளவு நிபந்தனைகளையும் சபை ஏற்றுக்கொண்டதாக இருக்கும். ஆகவே என்னென்ன நிபந்தனைகள் அடிப்படையில் நாங்கள் அவர்களை விளம்பரப்படுத்த போகிறோமோ அந்த நிபந்தனைகள் சபைக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். கௌரவ முதல்வர்களே, இது என்னென்றால் ஒரு மாநிலத்தினுடைய நிதி கொடுப்பனவுடன் தொடர்பட்ட விடயமாக இது இருப்பதனால் கட்டாயம் 2 விடயங்கள் அவர் குறிப்பிட்டவாறு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளையும் அதாவது அவருடைய கொடுப்பனையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு இதை நீங்கள் இந்த சபைக்கு அடுத்த கூட்டத்தை சமர்ப்பித்தால் அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானம் செல்வதால் சிறந்ததாக இருக்கும். நிச்சயமாக இன்றைய தினம் நிதிக்குழு உருவாக்கப்பட்டு விட்டால் அந்த நிதிக்குழுவிலும் சமர்ப்பித்து நாங்கள் உடனடியாக வேணுமாக இருந்தால் இது ஒரு அவசர நிலைமை என்பதால் நாங்கள் விசேட கூட்டம் ஒன்றை இந்த விடயத்துக்காக மட்டும் கூட்ட முடியும். அதிலே பெரிதாக ஒரு நிபந்தனைகளும் இருக்காது. முழு நேர ஊழியராக இருக்க வேண்டும். ஒப்பந்தம் ஒன்று செய்யப்படும். அதற்குரிய பணம் எவ்வளவு என்பதை நாங்கள் கணித்து நிதிக்குழுவின் அனுமதிக்காக முதற்கட்டம் சமர்ப்பிப்போம். இந்த சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஏனையவர்களுடன் ஒப்பிட்டு அவர்களுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுத்தால் இங்கு 1% அல்லது 6 மாத அனுபவம் உள்ளவர்களால் விண்ணப்பிப்பார்கள். ஆகவே ஓரளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் வருவதற்குரிய வகையில அவர்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் நியமிக்கின்ற சட்ட ஆலோசனை சட்ட அலுவலர் ஒரு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து அவருக்குரிய அலுவலகத்தை ஒப்படைத்தால் அவரின் சிறம்பட எங்களுடன் ஒத்துழைப்பார். கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட பாலிய குறைபாடுகள் அவை. சட்டத்தரணி அவர்களுக்கு ஒரு அலுவலகம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பிரச்சனை இருக்காது. நீங்கள் சொன்னது போல அவருக்கான கொடுப்பனவு கணிசமான கொடுப்பனவு கொடுத்தால்தான் ஒரு தரமான சட்டத்தரணி, அனுபவமான சட்டத்தரணி ஒருவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்னொரு விடயம், எவ்வளவு சேவை காலம் அனுபவம் கொண்ட சட்டத்தரணி என்பதை நாங்கள் அதில் குறிப்பிடுவோம். அடுத்தது நாங்கள் சராசரியாக கணித்து கடந்த காலங்களிலே ஒரு ஆண்டிலே எவ்வளவு பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது என்பதை ஓரளவுக்கு நாங்கள் சராசரியாக கணித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த அவருடைய சம்பள தொகையை நாங்கள் குறிப்பிட்டு நிதிக்குழுவுக்கு நாங்கள் அதை சமர்ப்பிக்கின்றோம். அதுக்கு பிறகு விசேட கூட்டம் ஒன்றிலே நாங்கள் இந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளோம். கௌரவ முதல்வர் அவர்களே, கலாச்சார மண்டபம் தொடர்பாக தொடர்ந்தேர்ச்சியான கலந்துரையாடல்களை எமது சபைக்கு நீங்க பகிரங்கமாக அறிவித்தமைக்காக நன்றி அறிதலை கூறிக்கொண்டு, இது தொடர்பாக நேற்று நீங்கள் கதைத்த ஆளணி விவரம் உடனடியாகவே, நான் நினைக்கின்றேன் உங்களுடன் கௌரவ ஆளுநர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார், உடனடியாகவே இன்று கடத்தொழில் அமைச்சுக்கு விஜயம் செய்து இன்றைக்கு அமைச்சர் எடுத்தங்களை கூறியிருந்தார். இது தொடர்பாக தாங்கள் ஆராய்ந்து இருவரும்
உள்ளூராட்சி சபை அமைச்சரிடம் சென்று இதற்கான அனுமதியை பெறுவதற்கு தான் முழுமையான உதவிகளை உங்களுக்கு வழங்குவேன் என்ற செய்தியை இந்த சபைக்கு கூறும்படியாக அறிவித்திருந்தேன். நன்றி. அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் அறிவித்தலாக இந்த சபைக்கு சொல்லுகின்றேன். ஒன்று பிளானிங் தொடர்பான விண்ணப்பங்கள், கட்டடம் கட்டுவது தொடர்பான விண்ணப்பங்கள், மற்றது சோலை வரி மாற்றுவது தொடர்பான விண்ணப்பங்கள். இந்த 2 விண்ணப்பங்களையும் துரித கதியில் ஸ்பீட் சர்வீஸ் துரித கதியில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அவை இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து துரிதகதி சேவை நடைமுறைக்கு வருகிறது. துரித சேவை நடைமுறைக்கு வருகிறது. உடனடியாக நாங்கள் அதை ஆரம்பிக்கின்றோம். இந்த 2 விடயங்கள், கட்டட விண்ணப்பம் மற்றும் சோலை வரி தொடர்பான விண்ணப்பங்கள், துரிதகதி சேவைகள் தொடங்கப்படுகின்றன. அந்த சேவைகள் 3 வேலை நாட்களுக்குள் அந்த விடயங்கள் பூரணப்படுத்தப்பட்டு துரிதகதி சேவைக்கு விண்ணப்பிக்கின்ற ஒருவருக்கு வழங்கப்படும். இதிலே சுற்று நிரூபங்கள் துரிதகதி சேவை தொடங்குவதற்கான சேவை கட்டணம் தொடர்பிலே சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சாதாரண நடைமுறையில் இருக்கின்ற பணத்திற்கு 2 மடங்கு அதுக்கு அறவிட வேண்டும் என்பது சுற்று நிரூபம். ஆகவே சாதாரணமாக 100 ரூபாய் என்றால் விசேட சேவை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதெல்லாம் கட்டணம் 200 ரூபாயாக இருக்கும். துரிதகதியிலே சேவையை பெறுவதற்கான விண்ணப்பத்துக்கு 2 மடங்கு 200 ரூபாயாக இருக்கும். ஆகவே பழைய சாதாரண நடைமுறையில் 2 மடங்கு பணம் அதற்கு அறவிடப்படும். வெள்ளிக்கிழமை தொடக்கம் இந்த சேவை உடனடியாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான பத்திரிகை விளம்பரங்களும் நாளைய தினம் பத்திரிகைகளிலே அல்லது வெள்ளிக்கிழமை பத்திரிகைகளிலே பெறுமாறு நாங்கள் செய்கின்றோம். அதிலே குறிப்பாக துரித கதியிலே துரித சேவையை வழங்கப்படக்கூடியதாக கருதப்படும் விண்ணப்பங்கள் மாத்திரமே அந்த சேவைக்குள் உள்வாங்கப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 12 மணிக்கு முன்னர் துரித சேவைக்கு விண்ணப்பிக்க முடியும். அந்த துரித சேவைக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது 3 வேலை நாட்களிலே நாங்கள் அந்த அவர்களுக்கான பதிலை அனுமதிக்கிறோம் அல்லது நிராகரிக்கிறோம் என்ற பதிலை நாங்கள் உடனடியாக 3 வேலை நாட்களில் வழங்குவதென தீர்மானித்திருக்கின்றோம். 3வது வேலை நாள் 4 மணிக்கு பிறகு அவருடைய பதிலை அல்லது அவருடைய அனுமதியை அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற பதிலை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியையும் இந்த நேரத்திலே நாங்கள் சபைக்கு தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் கொடுக்கிறதற்கு நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறத நாங்கள் தலையிட்டு சொல்லிட்டு அந்த விஷயம், இந்த சோழ வரியில முக்கியமான விடயம், ஒரு 30 வருட உரித்தை காட்டினால், என்ன பொறுத்த 25 சரியாக கூட்டி 30 உரித்தை காட்டினால் அவர்களுக்கு சோழ வரி மாற்றி கொடுக்க காணுமா. வெளிநாட்டில இருந்து இங்கேதான் சட்டம் தீர்க்கப்பட்ட வழக்குகள் 30 வருஷத்துக்கு மேலே தூரத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் விதிவிலக்கா இருந்தாலும் கூட 30 வருஷத்துக்கு ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு காணியில் இருந்தால் அவருக்கு சொந்தமாட்டு ஏராளமான தீர்க்கப்பட்ட வழக்குகள். அடுத்தது இந்த டைட்டில் ரிப்போர்ட் ஒன்று நான் கடந்த முறை இதற்கு முதலும் கழிச்சிருக்கேன். அந்த சோழவரி போகும்போது ஒரு டைட்டில் ரிப்போர்ட் நாங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ரீதியில் உங்களுக்கு தெளிவாக அது ஒரு டைட்டில் ரிப்போர்ட் புறம்பா ஒரு டைட்டில் ரிப்போர்ட் ஒன்றை கேட்டு மக்களுக்கு தேவையற்ற அசௌகரியங்களையும் செலவினங்களையும் ஏற்படுத்துவோம். அவை அந்த விடயங்களை தடுக்க வேண்டும். 30 வருட உரித்து காட்டினால், டைட்டில் காட்டினால், உறுதி காட்டினால் சோழவரி எந்த விதமான தடையின்றி மாற்றி கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த டைட்டில் ரிப்போர்ட்டை கைவிட வேண்டும். அடுத்த விடயம் இந்த, அதாவது நான் நினைக்கின்றேன் மாநகர சபை மாகாண சபை முதல்வராக அனுப்பப்பட்ட ஒரு செயற்குழுவை கருத்தில் கொள்ள வேண்டும். நான் அறிந்த வரையில் அந்த வீட்டு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக 25 வருடம் தான் தொடர்ச்சியாக இருந்தார் என்பது தொடர்பாக ஒரு வெளிப்படுத்தல் உறுதியும் ஒரு சத்திய கதாசி கொடுத்து அவர்களுக்கு சோழவரியை மாற்றி கொடுக்கணும் என்ற அறிவுறுத்தல் சகல உள்ளூராட்சி சபைகளுக்கும் வழங்கப்பட்டது. அந்த ஆவணம் இப்போதும் நான் அறிந்த வரையில்
இப்போது பொறுப்பாக அதே பெண்மணி இருக்கிறாரோ தெரியாது. அந்த நேரத்தில் இருந்த அந்த பெண்மணிக்கு அந்த ஆவணம் அனுப்பப்பட்டு அவருடைய ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டு ஆணையாளர் குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்பாக பெண்மணியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஆவணம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு மக்களுக்கு தாங்கள் சொல்லுகின்ற அந்த 3 நாள் சேவை என்பதே உண்மையில ஒரு சொர்க்கம் மாதிரி, மக்களுக்கு சொர்க்க ஏற்பாடு. ஆகவே இந்த விடயத்தை இந்த 2 விஷயத்தை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி கௌரவ உறுப்பினர் திரு ரெமடியஸ் அவர்களே. நான் இருக்கின்றேன், சோலைவரிக்கு பொறுப்பானவர் இங்கு இல்லை. நான் ஏற்கனவே சோலைவரி பகுதிக்கு பொறுப்பானவரை அழைத்து நான் சொல்லிவிட்டேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு ஒருவருடைய டைட்டில் உரித்திருக்குமாக இருந்தால், கடதாசி உரித்திருக்குமாக இருந்தால், அவருடைய உடைமைசார் இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட கிராம சேவகரினுடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டு எந்தவித அலைச்சலுக்கும் இடமளிக்காது உடனடியாக சோலைவரியை மாற்றி கொடுக்குமாறு நான் ஏற்கனவே அவரிடம் அறிவித்திருக்கின்றேன். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஒரு சத்திய கடதாசியை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எதிர்காலத்திலே இந்த சோலைவரி பதிவு தொடர்பிலே ஏதேனும் பிரச்சனைகள் எழும் பட்சத்தில் அவரே முழு பொறுப்பென்றும் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் விடும் கட்டளைப்படி சோலைவரி பதிவு மாற்றி அமைக்கப்படும் என்றும் சத்திய கடதாசியை வாங்கி கொண்டு இந்த பதிவு நடவடிக்கைகளை விரைந்து செய்யுமாறு நான் அறிவுறுத்தலை ஏற்கனவே வழங்கிவிட்டேன். அதே போன்று யாராவது ஒருவர் மோசடியாக சோலைவரி மாற்ற முனைந்து நாங்களும் தவறுதலாக மாற்றிவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு ஒருவர் சரியான நபர் வருகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக அதை ரத்து செய்து சரியானவருடைய பேரிலே அந்த சோலைவரியை மாற்றி கொடுக்குமாறு நான் அறிவித்தலை ஏற்கனவே வழங்கிவிட்டேன். ஆகவே நீங்கள் சொன்னது போல 30 வருட காலப்பகுதியை தான் நானும் அறிவித்திருக்கிறேன். காரணம் எல்லா இடங்களிலும் நாங்கள் 30 வருடத்தை தான் ஒரு நியமமாக பின்பற்றி வருகிறோம். ஆகவே அந்த பணிப்புரை ஏற்கனவே சோலைவரி பொறுப்பு அதிகாரிக்கு விடுக்கப்பட்டு விட்டது. கௌரவ முதல்வர் அவர்களே, ஒரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது 13ஆம் வட்டாரம், 10ஆம் வட்டாரம், ஏனைய பகுதிகள், இதே போன்ற பகுதிகளிலே யுத்தம் காரணமாக இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் குடியேறிய பொழுது ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தல் உறுதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது சில காணிகளுக்கு. அவர்கள் சோலைவரியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே வருகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கான பல ஆவணங்களை கேட்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே காணிக்கான உறுதிகள் இல்லாத பொழுதுதான் அந்த வெளிப்படுத்தல் உறுதிகள் ஒரு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட உறுதியாக வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இருக்கின்றது. ஆனால் இங்கு வந்த பொழுது இங்கே பல நீங்கள் இப்பொழுது கூறியதை போன்று ஒரு கிராம சேவையாளருடைய கடிதத்தை கொண்டு வந்தால் கூட இந்த கிராம சேவையாளர் என்பவர் இப்பொழுது புதிய நியமனத்தில் இருப்பவருக்கு அந்த வீட்டிலே இருந்தவருக்கு 90ஆம் ஆண்டு குடியிருப்பாளர் இருந்தவரை யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் அதை தர மறுக்கின்றார். இப்படி ஒரு சம்பவம் 2017ஆம் ஆண்டு இங்கே கொடுக்கப்பட்டு இன்னும் அது இருப்பிலே இருக்கின்ற இன்னும் அதுக்கான ஒரு கிராம சேவர் என்பது ஒரு விடயமாக சொல்லியிருந்தாலும் அவற்றுடைய தொடர்ந்து உடைமையை பின்பற்றக்கூடிய அல்லது வெளிப்படுத்தக்கூடிய பங்கீட்டு அட்டையாக இருக்கலாம், அல்லது மின்சார இணைப்பு வசதியாக இருக்கலாம், அல்லது வாக்காளர் டாப்பாக இருக்கலாம். ஏதேனும் அவருடைய தொடர்ந்தேர்ச்சியான உடைமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை நாங்கள் செய்ய முடியும். பகுதியால் கூறப்பட்ட அதாவது சமாதான நீதிவானுடைய கடிதம் ஜேபியுடைய கடிதம் கொண்டு வந்தால் சரி என்று சொல்லி அவ்வாறு ஜேபியினுடைய கடிதமும் கொடுக்கப்பட்டதன் பின்பும் இல்லை கிராம சேவையாளர் கடிதம் தேவை என்று சொல்லி அது நிலுவையில் இருக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் வரை கொடுக்கப்பட்ட விடயம். இப்போ நீங்கள் துரித கதியிலே சில வேலைகளை செய்வதற்காக முயற்சி செய்திருப்பதை மிக்க நன்றி. அது கட்டாயம் இந்த மக்களுக்கு சேவையாக செய்யப்படும். ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்ற விண்ணப்பம், நீங்கள் ஏதோ ஒரு விண்ணப்பத்தை குறித்து சொல்லுகின்றீர்கள், அதில் சில வேளைகளில் வேறு யாராவது ஆட்சேபனை தெரிவித்தார்களோ உங்களுக்கு தெரியவில்லை. இல்லை அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது நான் சில இந்த உடைமை தொடர்பிலே சில அறிவிப்புகளை, அதாவது உறுதி தொலைந்து விட்ட நிலையில் நான் சொல்லுகின்ற அந்த வட்டார பிரச்சனை, வட்டாரத்தில் உள்ள முஸ்லிம் குறிப்பாக முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனையா இருக்கின்றது. நான் கூறுகின்ற விடயம் நிறைய அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமா உறுதி ஒருவருடைய உறுதி தொலைந்திருந்தால் உண்மையில் ஒருவர் வெளிப்படுத்தல் உறுதியை முடித்துக் கொள்வதில் சட்ட ரீதியாக தடை இல்லை. ஆனால் இன்றும் தடை இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி தடை செய்யப்படவில்லை. நாங்கள் ஆனால் போலியாகவும் வெளிப்படுத்தல் உறுதி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது சட்டத்தரணி என்ற ரீதியிலே எனக்கு தெரியும்.
ஆனால் அவருடைய ஒருவருக்கு நியாயமாக யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய காணி பதிவகம் மீது குண்டு வீசப்பட்டு அது அழிவடைந்த நிலையிலே பல்வேறு ஆவணங்கள் தொலைவடைந்து விட்டன. இடப்பெயர்வுகள் காரணமாக பல்வேறு ஆவணங்கள் தொலைந்து விட்ட நிலையிலே இடப்பெயர்வு காரணமாக ஆதன உரித்தாளர்களும் தங்களுடைய உறுதிகளை தொலைத்து விட்ட நிலையிலே வெளிப்படுத்தல் உறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள். அது தவறில்லை. ஆனால் எங்களாலே சில விடயங்களை கொண்டு அதை உறுதிப்படுத்த முடியும். உதாரணமாக நான் அந்த அறிவுறுத்தல்களை நான் சோலைவரி பகுதிக்கு நான் வழங்குகிறேன். உதாரணமாக அவருடைய பெயர் வாக்காளர் டாப்பிலே இருந்திருக்கும். அவருடைய பெயர் சோலைவரியிலே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவருடைய முன்னுரித்தாளருடைய பெயர் அது அவருடைய தந்தையாக இருந்தால் அல்லது தாயாக இருந்தால் அந்த பர்த் சர்டிபிகேட் மூலம் அதை உறுதிப்படுத்த முடியும். அடுத்தது பக்கத்து காணியினுடைய உறுதியை எடுத்தால் ஒரு எல்லையாக காண்பிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறான ஆதாரங்களை பெற்று அதை அவருடைய உடைமையை உறுதிப்படுத்தி சோலைவரியை மாற்றுமாறு நான் பொருத்தமான அறிவுறுத்தலை நான் அவர்களுக்கு வழங்குகிறேன். ஒரு விடயம் என்னென்றால் இந்த கிராம சேவர்கிட்ட கடிதம் என்றது உண்மையில சரியான கஷ்டமான விடயம். ஆனா என்னுடைய கருத்து ஒரு 5 பேர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இவர் இந்த காலத்துல இந்த இடத்துல வாழ்ந்து வந்த அந்த இன்னொரு விஷயம் ஆவண ரீதியாக 30 பேரிடம் இருந்தால் அதற்கு கிராம சேவர்கிட்ட கடிதம் இல்ல ஆவண ரீதியாக இல்லாத நிலைமையை தான் மற்ற விடயத்தை எங்க கிராம சேவர் எங்களுக்கு தெரியும். சும்மா சாதாரண விஷயத்துக்கு போனாலே இல்லைன்னு அனுப்புகிறார். ஆகவே அந்த விஷயத்துல நாங்க இந்த ஊர்ல உள்ள சிரேஷ்ட பிரஜைகள் வயது நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களிடம் சத்திய கதாசியை பற்றி இந்த காலத்திலிருந்து இங்கே வாழ்ந்து வருகின்ற அனுபவத்தை அவ்வாறான விஷயங்கள் கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக இருக்கு. நிச்சயமாக நாங்கள் இது சம்பந்தமாக சோலைவரி பகுதியோடும் நான் கலந்துரையாடி இந்த குறைபாடுகளை தீர்த்து கொள்ளும். இன்னொரு விடயம் இதுல எல்லாருடைய ஒரு தவறான விளக்கம் இருக்கின்றது. சோலைவரி இருந்தா போல அவருக்கு காணி சொந்தமா இல்லாதவங்க அது 100க்கு 100 பிழையான ஒரு விளக்கம் என்பது தங்களுக்கு தெரியும். அவன் அந்த சோலைவரியை மாற்றி கொடுப்பதால எங்கட வருமானம் கூடும். எங்களுக்கு தான் சகலரும் நன்மையாவேன் மாணவர் சபைக்கு. அந்த விளக்கத்தை முதல் அந்த ஊழியர்களா இருக்கலாம் அல்ல யாரா இருக்கலாம் வெளியே கொண்டு வரும். சோலைவரி அவருடைய பேர் இருக்கின்றதுக்காக அந்த காணி அவருக்கு சொந்தம் என்பது அல்ல. நாங்கள் நீதிமன்றத்தில் நான் கூடுதலாக காணி வழக்குகள் தான் பேசுவது. நீதிமன்றத்திலே நாங்கள் சோலைவரியை ஒரு உரித்தை நிலைநாட்டுவதற்கு கொண்டு வருவதே கிடையாது. அது ஒரு சான்றாக நாங்கள் எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஆகவே அதை பற்றி நாங்கள் ஆக பெரிதாக எங்களுடைய தலையிலே பாரதிய தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கௌரவ முதல்வர்களே, இதிலே சோலைவரி என்பது வீட்டு திட்டத்துக்காக ஒரு அனுமதி பத்திரமாகத்தான் அது கணிப்பிடப்பட்டு அதை மாநகர சபையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அது இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால் இங்கே உறுப்பினர் கூறியதை போன்று இதிலே பல பிரச்சனைகளும் இருக்கின்றது. நான் இல்லைன்னு சொல்ல வரவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பகுதியிலே பள்ளி வாயிலுக்கு சொந்தமான கோயிலுக்கு இந்த காணிகளை கூட டிக்ளரேஷன் டீட் போட்டு விற்கப்பட்டுள்ளது. அது வெளிப்படுத்தல் உறுதி போட்டு விற்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானவர்களும் இங்கே சோலைவரிக்கு வந்தது உண்மை. ஆனால் பள்ளிவாசல்கள் உறுதிப்படுத்துகின்றது இந்த காணி இன்னாருக்கு தான் உரித்தானது என்று உறுதிப்படுத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் அதை அங்கீகரிக்க முடியும். ஆனால் அவர் தன்னுடைய இச்சைப்படி தன்னுடைய விருப்பத்தின் பேர் தனக்கு சொந்தமில்லாத அந்த வகுப்பு செய்யப்பட்ட காணி வகுப்பு செய்யப்பட்டது என்பது இந்த நாட்டினுடைய முஸ்லிம் கலாச்சார அமைச்சுக்கு சொந்தமான அந்த காணிகளாக அது கணிப்பிடப்படுகின்றது. ஆக இந்த காணி விடயங்கள் கூட கள்ள உறுதிகள் போட்டு விற்கப்பட்ட விடயங்களும் இருக்கின்றது. ஆக இதிலே இப்போது பிரதான குடியிருப்பாளர் இருப்பவர்கள் சோலைவரிக்கு வந்திருக்கின்றனர். இவர்களுக்கு நீங்கள் எப்படி சோலைவரியை வழங்குவது? எதிர்காலத்தில் நாங்கள் இது தொடர்பான சரியான திட்டமிடல் ஒன்றை வகுத்து செயல்படுத்த முடியும். நன்றி. அடுத்ததாக சொல்ல அறிவித்தலே சொல்வதற்கு இருக்கின்ற விடயம் 12 அறைக்கு தேநீருக்காக நிறுத்துவோம். 12:30 தேநீருக்கு இடைவெளி விட்டால் சாப்பாட்டுக்கு 3 மணி கூட இல்லை. இந்த அறிவித்தலோடு நான் தேநீருக்கான இடைவெளியை விடுகின்றேன். யாழ் மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் டிஜிட்டலைஸ் செய்வது, ஆன்லைன் சிஸ்டத்துக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இது தொடர்பிலே ஒரு பொறியியலாளரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
அவர் இலவசமாக இந்த விடயங்களை செய்து தருவதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது சேவர் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கான கட்டணங்கள் செலுத்த வேண்டும், அதை மாநகர சபை செலுத்தத்தான் வேண்டும். தன்னுடைய செலவை இலவசமாக செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அவர் அந்த வகையிலே சால விடயங்களை நாங்கள் கணனிமயப்படுத்துவது, அத்தோடு ஆன்லைன் சர்வீஸ், வீட்டில் இருந்தபடியே சோலை வரியை செலுத்த முடியும், ரெண்டை செலுத்த முடியும், கட்டணங்களை செலுத்த முடியும். இவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே செய்வது மாநகர சபைக்கு நேரடியாக மக்கள் வந்து செல்வதை குறைத்துக் கொள்ளும். அது எங்களுடைய ஊழியர்களுக்கும் வேலைப்பளுவை குறைக்கும். ஆகவே இந்த நடைமுறையை உடனடியாக ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் டிஜிட்டலைஸ் செய்வதற்கான செயற்பாடு ஒன்று முன்னெடுக்கப்படும். இந்த வேலை திட்டம் வரவேற்கப்பட வேண்டிய வேலை திட்டம். ஆனால் ஏற்கனவே எங்களுடைய மாநகர சபைக்குரிய இணையதளம் ஒன்று பராமரிக்கப்பட்டிருந்தது. அது மிக நீண்ட காலமாக எந்த விதமான மேம்படுத்தலும் இல்லாமல் இருந்தது. சபை ஆரம்ப நாட்களில் நான் இது சம்பந்தமான குறிப்பை கொடுத்திருந்தேன். அதற்கு ஆணையாளருடைய விளக்கம், ஒரு தனியார் நிறுவனம் எங்களுடைய டிஜிட்டல் சேவை அகலத்தையும் கேப்சவனையும் வச்சுக்கொண்டு தனக்குரிய பேமெண்ட்டை தராட்டி நான் விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு தனி உரிமை கொண்டாடி கொண்டிருக்குதுன்னு சொல்லி, அதே நிலைமை இப்பவும் நாங்கள் ஒரு தனியா இருக்கிற கையளிப்போம்னு சொன்னா ஏற்படும். அப்ப அதுக்கான ஒப்பந்தங்கள் ப்ராப்பராக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரம் அதை தாண்டி அரசாங்கத்தின் ICTA இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி வந்து அரசு நிறுவனங்களை கணனிமயப்படுத்தப்படுறதுக்கு தேவையான உதவிகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில செய்து கொண்டு வருது. ஆகவே அதை பற்றியும் யோசிக்க வேணும். அதுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய இணையதளம் மற்றும் அந்த தனியார்கிட்ட இருக்கிற உரிமையை நாங்கள் மீள கையகப்படுத்துறது, அதுக்கான வழிவகைகளை நாங்கள் ஆராய்ந்து சில நடவடிக்கைகளை கமிஷனர் எடுத்திருந்தவர். அதை முதல்ல செய்து கொண்டு அதே மாதிரி இதை போகணும். அதுக்கு முதல் தனி ஒருவர் தானா முன்வாரார் சொன்ன அவருடைய சேவை பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் எதிர்காலத்துல முதல் நடந்த மாதிரி ஒரு கசப்பான சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு அது சம்பந்தமா தீவிரமா கலந்து ஆலோசித்து தீவிரமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போகணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ICTA கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி அது வந்து இலங்கையில சகல அரசாங்க நிறுவனங்கள் திணைக்களங்களையும் கணனிமயப்படுத்துறதுக்கான ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் அதுதான் செய்யுது. சரி, நன்றி திரு கௌரவ உறுப்பினர் திரு அருண்குமாரன் அவர்களே. நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த அந்த இணையதளம் முடக்கப்பட்டு விட்ட நிலையில் இருப்பதனால் அதனாலேயே தான் நாங்கள் மீளவும் புதிதாக செய்வதென்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த இணையதளத்தை மீளுருவாக்கம் செய்ய முடியாது. நீங்கள் சொன்னது போல அவர் அதிக அளவிலான பணத்தை கோருகின்றார். அதுல என்னன்னு சொன்னா JMC.lk என்றது வந்து ஜெஃப்னா முனிசிபல் கவுன்சில்.lk என்றது LK டொமைன் என்றது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அது எப்பவுமே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமானது. அதை அவர் வச்சிருந்து முடக்கி இருந்தாலும் நாங்கள் உத்தியோகபூர்வமா டொமைன் ரெஜிஸ்ட்ரிட்ட வந்து கேட்டோம்னு சொன்னா அதை எங்கள்கிட்ட அந்த ஓனர்ஷிப்பை தருவினோம். அதுக்கு பிறகு அதே பெயரோட தொடர்ந்து கொண்டு போனா தான் இது ஒரு அரசாங்க நிறுவனமான அங்கீகரிக்கப்பட்ட இணையதளமா வரும். நன்றி. நிச்சயமா அப்படித்தான், நிச்சயமா அவர்தான் இருக்கு. நன்றி திரு அருண்குமாரன் அவர்களே. இன்னும் நிறைய அறிவிப்புகள் நாங்கள் விடுவதற்கு இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய தேநீர் தாகத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு 15 நிமிட தேநீர் இடைவெளிக்காக சபையை ஒத்தி வைக்கின்றேன்.